ரைட். நம்ம போன கிழமை 12வது கேள்வி வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்ப மிகுதி 13வது கேள்வியில இருந்து பார்த்தோம். உங்களுக்கு நாளைக்கு அது போல இனிமேல் நடக்கிற என்னுடைய ஜிகே கிளாஸ் சிங்கள பேப்பர்ஸ்ல ரான்செட் எடுத்திருக்கிறோம். இறுதியாக சிங்கள வகுப்புகள்ல போற பேப்பர்ஸ்கள் அது உங்களுக்கு நீ வர நாளையிலிருந்து நடக்கிற நீ கிளாஸஸ்ல சிங்கள பேப்பர் தான் உங்களுக்கு படிப்பிக்கப்படுமா, டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டு படிப்பிப்பேன். அந்த பேப்பர்ஸை நீங்க பார்க்கலாம். சிங்கள பேப்பர்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கேள்விகள் உங்களுக்கு கூடுதலாக வரக்கூடியதாக இருக்கும். எனவே அதை நாங்க அடுத்த கிளாஸஸ்ல பார்ப்போம். ரைட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 13வது கேள்வி ஒன்றோடக்கம் 12 வரைக்கும் ஆன்சர்ஸ் எழுதி வருவேன். 13வது இருந்து நாங்க அப்படியே பார்த்துட்டு போவோமா. இதுல அதிகமா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பாஸ் பேப்பர்ஸ் தான், சாரி அந்த சைக்குலர்ஸ் வந்து உங்களுக்கு நான் அண்டை சொல்லியிருந்தேன். பத்தாக்கள் மைக்க வெயிட் பண்ணிக்கொள்ளுங்க. 2016ஆம் ஆண்டு சைக்குலர்ஸ் 2016-12 ஒழுக்கோவில் சைக்குலர் நாங்க போன வகுப்புல பார்த்திருந்தோம். கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடியது. சிலதை நான் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ணி படிப்பிப்பேன். லேப்டாப்பையும் வச்சிருக்கிறேன், ஸ்கிரீன் ஷேர் பண்ணி படிப்பிப்போம். நாங்க அண்டை பார்த்த கேள்விகள்ல ஆன்சர்ஸ் எழுதுறதாக்க நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா ஆன்சர்ஸுக்கு மேலதிகமாக நான் நிறைய விஷயம் சொல்லி இருக்கிறேன். அந்த ரெக்கார்டிங்கை கேட்டுக்கொள்ளுங்க. ஆன்சர்ஸ் மட்டுமன்று இல்லாம நிறைய மீட் பண்ணிக்கொள்ளுங்க. தயவுசெய்து அன்மியூட் பண்ணிட்டு இல்லாட்டி மியூட் ஆல் கொடுத்து விடுங்க சார். மியூட் ஆல் கொடுத்து விட்டு கூட தேவைப்படுற டைம்ல நாம எக்ஸஸ் பண்ணக்கூடிய மாதிரி பண்ணுங்க. அப்படி செய்யுங்க. ஓகே. செவன்டா மாத்திரம் நீங்க சாட் பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று போடுங்க. அதை நான் கிளியர் பண்ணி விடுறேன். மற்றபடி உங்களுக்கு இது பண்ண நாங்க முடிய பார்ப்போம். ரைட். அப்ப இதுல நீங்க அண்டை பாத்தத்துல இன்னைக்கு கேபினட் டிசிஷன் ஒன்று வந்திருக்கு பாருங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி விடுறேன். கலைஞர் யூனிவர்சிட்டியை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்குரிய ஒரு டிசிஷன் வந்திருக்கு. இது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலையும் சொன்னேன். படிக்கிற விஷயத்துல அந்த என்ன நியூஸ் டோட்டல்கி அரசாங்கத்தினுடைய வெப்சைட் இதுல இருக்கின்ற விடயங்களை அப்டேட் பார்த்துக் கொள்ளுங்க சொல்லி இருக்கிறேன். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்க. ஆன்சர்ஸ் வந்து முதலாவதுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 4வது விட முதலாவதுக்கு 4வது விட, 2வதுக்கு 2வது விட, 3வதுக்கு 2வது விட, 2வது கேள்வி கட்டமைப்புல தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கை என்று கேட்டா ஒரு விட, பொதுவாக கல்வியின் சதவீதம் அல்லது ஆயுள் எதிர்பார்க்கைன்னு கேட்டா ஒரு வீதம். சரிதானே? நான் அதுல நிறைய விஷயம் உங்களுக்கு கண்டு நான் ஞாபகப்படுத்திருந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. 4வது பாருங்க. 4வது விட 5வதுக்கு 4, 6க்கு 2, 7க்கு 1, 7ல நிறைய பேரு கன்ஃபியூஸ் இருக்கு. 21, 22 சரி 21 தான். நீங்க வேணும்னா பார்லிமெண்ட் வெப்சைட்டுக்கு போய் பாருங்க. 21 தான். எங்க எங்களுக்கு சரியான தகவல்கள் கிடைக்குதோ அங்க நீங்க தகவல் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் சொல்ற விஷயங்களை நீங்க நம்பாதீங்க, ரீகன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு ஆள் சொல்லிட்டு இருந்துச்சு 21, 22 சொல்லி நீங்க எங்களுக்கு எங்க சோர்ஸ் இருக்கு அங்க சரியானதை பாத்துக்கொள்ளுங்கன்னு சரி. ரைட். 8வது பாத்தீங்கன்னா இத்தாலி வரும். இந்த வருஷம் 2028 நடக்க போறது அமெரிக்கா. அதுல நிறைய விஷயம் பார்த்துக்கொள்ளுங்க. 9, 3, 10க்கு 2, 11க்கு 1, 12க்கு 4 இவ்வளவு விடைகளும் நாங்க போன வகுப்புல பார்த்துருந்தோம். இப்ப 13வது பாருங்க. 13 சொல்லுங்க பாப்பா. கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியா? 13வதுல இருக்கின்ற 3வது விட கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. 13வதுல இருக்கிற 3வது விட. சரியானே? சிங்கள பேப்பர்ஸும் இந்த கேள்விகளும் போட்டிருக்கின்றார்கள். நீங்களும் பார்த்துக் கொள்ளுங்க.
பிள்ளைகளின் மாநில கௌரவத்தை பாதுகாத்தல் என கூற்றை உள்ளடக்கியுள்ள பின்வருவற்றோர். முதலாவது விட கட்டாய எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. போன வகுப்பே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கான்ஸ்டிடியூஷனை அடிப்படையாக கொண்டு 3-4 கேள்விகள் உங்களுக்கு வரலாம். அதுல ஒரு கேள்வி எதிர்பார்க்கிற கேள்வி என்ன? ஆர்டிஐ, தகவல் அறியும் சட்டம். தகவல் அறியும் சட்டம் எத்தனையாவது அத்தியாயத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கு? அத்தியாயம் 3, சரத்து 14. உங்களுக்கு தெரியும், சாப்டர் ஒன்று இருக்கு, ஆர்டிகல்ஸ் ஒன்று இருக்குன்றது. அப்ப அத்தியாயம் எதுன்னு கேட்டா 14 இருக்கிறது இல்ல, அத்தியாயம் என்கிறது 3. சரிதானே? அத்தியாயம் என்கிறது 3. அதுல வர ஆர்டிகல்ஸ் 14A. 14A தான் சேர்த்திருக்கின்றார். அப்ப எத்தனையாவது சரத்து கேட்டா 14A. எத்தனையாவது அத்தியாயம் கேட்டா 3. 3வது அத்தியாயம் என்ன? அடிப்படை உரிமைகள் அத்தியாயம். சரிதானே? அப்ப அதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. இதுல எங்களுக்கு வளமையாக வரக்கூடிய கேள்வி என்ன? கான்ஸ்டிடியூஷன்ல இந்த கல்வி என்பது அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் எங்களுக்கு கேள்வி வர்றது. கான்ஸ்டிடியூஷன்ல எத்தனையாவது சரத்து இருக்கு? நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். அரசியலமைப்பு அந்த 1978ஆம் ஆண்டு சோசியலிச குடியரசின் 27(2)A என்ன? இதுல கல்வி தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் வருமா இந்த கேள்வி? ஒன்று எழுத்துக்கு வரும். ஒன்வேர்டு அன்றுரால் கேட்டு இருந்தீங்க. கெசட்ல 50 கேள்வியும் பல்வேறு வினாக்கள் இருக்கு. சரிதானே? 50 கேள்வியும் பல்வேறு வினாக்கள் என்று சொல்லித்தான் உங்களுடைய கெசட்ல இருக்குகின்றது. பல்வேறு வினாக்கள் என்று வளமையில வாரது 2 அடிப்படையில அந்த கேள்வி வரும். நீங்க கெசட்டை பார்த்தீங்கள் என்றால் உங்களுடைய கெசட்ல போட்டிருப்பார்கள், பல்வேறு வினாக்களும் சுருக்க வினாவிட எழுதக்கூடியதாக கேள்வி வரும். உங்களுடைய கெசட் வாரது. உங்களுடைய பேப்பர் 4-5 முறையில நாங்க எதிர்பார்க்கிறோம். என்ன சிங்கள பேப்பர்ஸ் இந்த எழுத்து கேள்வி இருக்குத்தானே, ஒன் வேர்ட் ஆன்சர் எழுதுகின்ற கேள்வி படிப்பிக்காங்க. நான் உங்களுக்கு நாளைக்கு அந்த பேப்பர் ஆன்சர் பண்ணி போட்டு விடுவேன். சரியானே? ஒரு 10-12 பேப்பருக்கு அவ்வளவு மேக்சிமம் நான் உங்களுக்கு இருக்கிற நாட்களுக்குள்ள விளங்கப்படுத்தி விடுவேன். இதா ஆனா ஆவன்னா ஈனா ஈனா ஊனா ஊவன்னா ஏனா ஏ என்ன 8வது வரும். ABCDEFGH. ஏ இல்ல H. ஏன்னாண்ட இந்த ஆனாவன்னாயினால வர ஏன்னா. எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. நான் சொல்றேன் எதிர்பார்க்கிறேன் ஸ்டார் மார்க்னு போட்டுக்கொள்ளுங்க. அதை திரும்ப ஒருக்கா எக்ஸாம் போக்குல ரிமைண்ட் பண்ணிட்டு போகணும். ரைட். பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பேப்பர் 50 பல்வேறு வினாக்களை கொண்டதாக உங்களோட கெசட்ல சொல்லப்படுகிறது. பொதுவாக நீங்க இருக்கிற நாட்களுக்குள்ள நான் சொல்ற மெதத்துக்கு முதல் பேப்பர்ஸ் செய்து பாருங்க. முதலாவது முதல் பேப்பர் உங்களுக்கு எதிர்பார்க்கிறது நாங்கள் 50 கேள்வி MCQ. இது ஒரு ஸ்ட்ரக்சர். உங்களோட வரக்கூடிய பேப்பர் கட்டமைப்புல ஒரு முறை. இரண்டாவது ஒரு கட்டமைப்பு இருக்குகிறது, 30 MCQவும் 20 ஒன் வேர்ட் ஆன்சரும். இதுதான் கூடுதலாக பரீட்சைக்கு வருகின்ற முறை. உங்களுக்கு கூடுதலாக எதிர்பார்க்கக்கூடிய முறை இதையாக இருக்கும். இந்த கெசட்ல சொல்லி இருக்கிறார்கள் 50 பல்வேறு வினாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. மூணாவது உங்களுக்கு வரக்கூடிய கட்டமைப்பு நாம இப்ப பார்க்கின்ற மாதிரியான நாங்க இப்ப பார்க்கின்றது மாதிரியான 20 ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். என்னென்றால் 20 MCQவும் சரியான 20 MCQவும் 10 கேள்விகள். இது 2-3 வகையில வரும். அண்மையில இடம்பெற்ற அதாவது இறுதியாக இடம்பெற்ற ஈஸ்டர்ன் பிரதேசனுடைய பேப்பர் எப்படி வந்தது? அங்க என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கேஸ் ஸ்டடிஸ போட்டு நாங்க 2வது முதல் பேப்பர் பார்த்தோம். ஒரு கேஸ் ஸ்டடியை போட்டு அதை கீழே என்ன செய்வார்கள், 5 அல்லது 10 கேள்வி போடுவார்கள். அப்ப இன்னொரு முதல் பேப்பர் உங்களுக்கு வரலாம் வேண்டாம். இந்த 10 கேள்வியும் இப்ப நாம இந்த 3வது முதல் பேப்பர்ல போட்டு வைக்கிற மாதிரி இடைவெளி நிரப்புதல் வரும் அல்லது கேஸ் ஸ்டடிஸ் வரும். கேஸ் ஸ்டடி எப்படி வரும்? தரமுண்டிக்கு மாணவரை சேர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது கூடுதலாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயங்கள் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன.
அதன் அடிப்படையில் மாணவர் இணைத்துக் கொள்ளப்பட்டால் மாணவரை உரிய முறையில் பதிவதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்தல் வேண்டும். அப்படி ஒரு கேஸ் ஸ்டடிஸை தந்து போட்டு கீழே கேள்வி கேட்பார்கள். தரம் ஒன்றிற்கு மாணவரை சேர்க்குகின்ற ஓடர் முறையாது. இவங்களோட பேப்பர்ல பாருங்க, 13வது கேள்வி. இந்த முறை என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஒன்று கேட்பாங்க என்ன, தரம் ஒன்றில் மாணவரை சேர்க்கின்ற பொழுது மாணவர்களுக்கு மேற்கொள்ளக்கூடக்கூடிய பதிவினுடைய இலக்கம் யாது? எஜுகேஷன் 31, 32, 33 உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறோம், அதை கேட்பாரு. அப்படி வரும். மூணாவது என்ன வரப்போகுதுண்டா, இப்ப நாங்க பார்க்கிற மாதிரி செறிபிழை கேள்விகள் வரும். செறிபிழை கேள்வி போடுவாங்க. போட்டுட்டு அடுத்து என்ன வரப்போகுது, 20 ஒன் வேர்ட் ஆன்சர் வரும். இப்படி 3 வகையான கட்டமைப்புகள் இருக்குகின்றது. இந்த 3 வகையான கட்டமைப்புல கூடுதலாக உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கட்டமைப்பு இந்த கட்டமைப்பு. கூடுதலாக நீங்க இருக்குகின்ற நாட்களுக்குள்ள இந்த 50 கேள்விகள் இதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி 1 hour செட் பண்ணி கேள்விகளை செய்து கொள்ளும். இரண்டாவது எதிர்பார்க்கக்கூடிய கட்டமைப்பு இது. ரைட், அப்ப இதுக்கும் நீங்க இருக்கிற நீங்க மாடல் பேப்பர்ஸ், பாஸ் பேப்பர்ஸ் வித்திருப்பீங்க, இதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி. இது மூன்றாவது, சில நேரங்கள் வராமலும் போகலாம். இந்த 3க்கு ஏற்ற மாதிரி நீங்க படிச்சு கொள்ளுங்க. சரியான இதை நீங்க விளங்கி கொண்டு இருக்கிற நாட்களுக்குள்ள இதுக்கேற்ற மாதிரி மாடல் பேப்பர்ஸ்ல செட் பண்ணி நீங்க செய்யுங்க. இப்ப உங்களுக்கு நான் தந்திருக்க 3 மாடல் பேப்பர்லயும் எத்தனை 90 ஒன் வேர்ட் ஆன்சர் இருக்கும், 20, 60 இது இருக்கும். நீங்களா அதை மாத்தி மாத்தி என்ன செய்யுங்க, 50 கேள்வி எம்சிக்யூ, 50 கேள்வி 30, 20 மாத்தி மாத்தி செய்து பாருங்க. அப்ப உங்களுக்கு இந்த டைம் பிடிப்பாடு 1 hourங்கிறதுக்குள்ள எங்கட பேப்பரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனை டைம் பிரச்சனை, அதை நீங்க சால்வ் பண்ணி கொள்ளுங்க. ரைட், முதலாவது பாருங்க, நோட் பண்ணி கொள்ளுங்க. அரசியலமைப்பின் 27(2) எக்ஸ்ல என்ன செய்யறார்கள், சரத்து 27 கல்வி தொடர்புல குறிப்பிட எழுதி கொள்ளுங்க. சில நேரங்கள் எழுத்து கேள்விக்கு வரலாம். எழுத்தறிவின்மையை எழுதி கொள்ளுங்களா. என்னன்னா, தற்போது கடந்த கால அரசாங்கங்கள் போட்டி பரீட்சைகள் டீச்சிங் நடத்தக்குள்ள அவங்களோட காலப்பகுதியில செய்யப்பட்ட நிறைய வேலை திட்டங்கள் இருக்கிற அதுகள் கூடுதலாக வாரது. தற்போதைய அரசாங்கம் குறிப்பிட்ட சர்க்குலர்ஸ் தான் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதனால பொதுவான ஜெனரல் கேள்விகள் கூடுதலாக எதிர்பார்க்கிறோம். சரி, அப்ப எழுதிக் கொள்ளுங்கள். எழுத்தறிவின்மையை முற்றாக இல்லாதொழித்தல் என்ன, 27(2) என்ன சொல்றதுன்னு எழுதிக் கொள்ளுங்க. சில நேரங்கள் வரலாம். அரசியல் அமைப்பின் 27வது உறுப்புரை அல்லது அரசியல் அமைப்பின் கல்வி தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ள கூற்று யாது, அல்ல 4 கூற்றுக்களை தந்து இதுல அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்க கூற்று எதுன்னு கேட்பாங்க. வெளிக்கொள்ளுங்கள். எழுத்தறிவின்மையை முற்றாக இல்லாதொழித்தலும் எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு என்னென்ன முறையில கேள்வி வரும் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தாருனா நோட் பண்ணி கொள்ளுங்க. எல்லா நிலைகளிலும் உலகளாவியதும் சமத்துவமான எல்லா நிலைகளிலும் உலகளாவியதும் சமத்துவமான கல்வி வாய்ப்புக்கான உரிமையை எல்லா பிரஜைகளுக்கும் உரித்தாக்குதல். சரியா, எல்லா பிரஜைகளுக்கும் உரித்தாக்குதல். சரிதானே, இது இந்த கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ரைட், 2வது கேள்வி கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிற சைக்குலஸா 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட சகல சைக்குலஸை நீங்க பார்க்கணும். 2வது கேள்வி பாருங்க, இந்த இருக்கு. 2வது உங்களுக்கு வரலாம். பிள்ளைகளின் மாநில கௌரவத்தினை பாதுகாத்தலின் கூற்றினை உள்ளடக்கியுள்ளது ஐக்கிய நாடுகளின் சிறுவர் உரிமைகள் சமவாயம். நோட் பண்ணி கொள்ளுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சொன்ன போன கிழமை ஒரு கோர்ட் கேஸ் தீர்ப்பு எது இந்த உடல் ரீதியான தண்டனை வழங்குதல், அது தொடர்பில் உங்களுக்கு ஒரு 4-5 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அதற்குரிய சைக்குலர்ஸ் தான் இது. ரைட், கட்டாயம்
2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட சைக்கிளோஸ்களை பாருங்க, நான் உங்களுக்கு படிப்பிக்கிறேன். ரைட்? அப்ப இதுல பாருங்க போட்டிருக்கிறாங்க உடல் ரீதியிலான தண்டனை. ரைட்? என்ன போட்டு நோட் பண்ணிக்கொள்ளுங்களேன். இப்ப இந்த சட்டம் ஐக்கிய நாடுகளின் சிறு உரிமை சமவாயம் எத்தனாம் ஆண்டு வருது? 1989. இந்த சமவாயத்துல எத்தனையாவது குறிப்பிடுறாங்க? 28(2). சரியா? 28(2). அப்ப இலங்கை என்ன 89ஆம் ஆண்டே கரெக்டா திட்டாங்க. சரியானே? அப்ப இதை பார்த்துக் கொள்ளுங்க. ரைட். அப்ப 2வது எங்களுக்கு விடையாக வரும். 3வது பாருங்க, உங்களுக்கு எல்லாம் சரியான சோர்ஸ்ல இருந்தா எடுத்தாருன்னா 13(2). மனித உரிமைகள் பிரகடனம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. முதலாவது பிள்ளைகளுடைய கல்வி உரிமையை அங்கீகரித்த சர்வதேச ரீதியிலான சமவாயம் எதென்று கேட்டால் மனித உரிமை பிரகடனம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சர்வதேச ரீதியாக கல்வியினை அங்கீகரித்த முதலாவது சமவாயம் மனித உரிமை பிரகடனம். அதுல எத்தனையாவது? சரத்து 27. எல்லாம் இப்ப இதையும் நோட் பண்ணி ஞாபகம் வச்சு போனீங்கன்னா தெரியும். அதுலயும் 27, இதுலயும் 27. மனித உரிமை பிரகடனம் இப்போது என்ன கொண்டு வரப்பட்டது? 1948. சரியானே? 1948ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட மனித உரிமை பிரகடனம். வலிமையாக ஒரு கேள்வி வாரது, ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை ஆண்டு தாவிக்கப்பட்டது? சொல்லுங்க, சாட் பாக்ஸ்ல போடுங்க. யூஎன் இப்போ எத்தனையாம் ஆண்டு தாவிக்கப்பட்டது? ஐக்கிய நாடுகள் சபை. ரைட். இலங்கை எத்தனையாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்து கொண்டது? 1900. ரைட். எத்தனையாம் ஆண்டு? சரி, மிக முக்கியமான கேள்விகளை பாருங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட் போடுறீங்க. 1955. சரியானே? 91 போடுறீங்க. கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் அது. இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையில் இணைந்து கொண்டு மூணு விஷயத்தையும் பாருங்க. இலங்கை வந்து சரி நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நான் சொல்றத நோட் பண்ணிடுங்க. கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடியது. ரைட். 1 ஐக்கிய நாடுகள் சபை, 2 யுனெஸ்கோ, 3 யூனிசெஃப். 3 எப்ப தாவிக்கப்பட்டது? யூஎன் எத்தனை? 1945. இலங்கை இப்ப ஜாயின் பண்ண எஸ்டாப்ளிஷ்ட். ரைட். யூஎன் ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கிறது? எங்க இருக்கு? அமெரிக்காவுல. எங்க இருக்கு யூஎன் ஹெட் ஆபீஸ்? பார்த்துக் கொள்ளுங்க. சரியானே? இல்ல உங்களுக்கு சொல்றது நோட் பண்ணி எடுத்துக்கொண்டீங்கன்னு சரி, நான் சொல்ல வாரதுகள் எல்லாம். சரியானே? அப்ப யுனிசெஃப் இந்த யூஎன் 1945. ஸ்ரீலங்கா எப்ப ஜாயின் ஆகுது? 1955. அடுத்தது எங்க இருக்கு? யுனெஸ்கோ. யுனெஸ்கோ எத்தனையாம் ஆண்டு வருகின்றது? அதுவும் 1945. யுனெஸ்கோவினுடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்கு? வேறொரு இடத்துல இருக்குகின்றது. அப்ப அது எங்க இருக்குகின்றது? பாரிஸ்ல இருக்குது. அப்ப யுனெஸ்கோவுல இலங்கை எத்தனையாம் ஆண்டு ஜாயின் ஆகுது? யுனெஸ்கோல 1949. பார்த்துக்கொள்ளுங்க. யுனெஸ்கோவுக்கு பிறகுதான் என்ன சொல்றாங்க, ஐக்கிய நாடுகள்ல வந்து இலங்கை ஜாயின் ஆகி கொள்ளுது. அடுத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யூனிசெஃப் எது எது எங்களுக்கு ஒர்க் பண்ணுதோ அதுகளை நாங்கள் கூடுதலாக பார்த்துக் கொள்ளணும். 1946. அப்ப யூனிசெஃப்ல வந்து இலங்கை எப்ப ஜாயின் ஆகுது? எப்ப? 1950. இப்ப இது மூணையும் பார்த்துக் கொள்ளுங்க.
இதுல மூணுல இன்னொரு விஷயம் இருக்கு. நான் உங்களுக்கு சொன்னேன் அண்டி தொகுத்து தொகுத்து படிச்சுக்கொள்ளுங்க. இது மூணே எழுதிட்டீங்களா? அடுத்தது என்ன செய்ய போறீங்க? இந்த மூணினுடைய தற்போதைய டிரெக்டர்ஸ், ரைட்? டிரெக்டர்ஸ். யூஎன் செயலாளர் நாயகம் யாரு? ஆண்டோனியா யாரு சொல்லுங்க. சட் பாக்ஸ் போடுங்க டக்கல். இதுகள் தான் மிக முக்கியமா. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது அதனோட ஓவராலாக இருக்குகின்ற எல்லா விடயங்களையும் பார்த்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் இப்படித்தான் வரும். ஒன்று இதென்று சொல்லி போட்டு என்ன செய்யாதீங்க, அது வரும் இது வரும்னு சொல்லி போகாதீங்க. சரியானே? இப்படி எல்லாத்தையும் சரியானே பாக்குற மாதிரி படிச்சுட்டு போங்க. ஆண்டோனியா குட்டரஸ். இதுக்கு யாரு? யுனெஸ்கோ யாரு? டைரக்டர் ஜெனரல். 22வது கேள்வி உங்க பேப்பர்ல. யுனெஸ்கோவினுடைய சர்வதேச அமைப்பின் பணிப்பாளர் நாயகர் காலித் அல் அனானி. ரைட். யுனிசெஃப் யாரு? யுனிசெஃப் 22வது கேள்வியில எல்லாமே இருக்கு. சரியானே? இல்ல எம்மா பிரிகாமா இல்லே யுனிசெஃப் ஹெட்டோரினா ரோசல். உங்களுக்கு 22வது கேள்வியில இருக்கு, எல்லாமே போட்டிருக்கு. சரியானே? ரைட். ஓகே. அப்ப இதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. அப்ப இப்படி படிங்களா? நான் சொல்ல வர விஷயம் இதுதான். சரியானே? ரைட். ஓகே. அப்ப பாருங்க, ஒரு கேள்வி நீங்க டச் ஆக்கிறீங்களா, நிறைய கேள்விகளை பார்த்துட்டு போயிடலாம். அப்ப இந்த மூணுடைய டிரெக்டர்ஸையும் பார்த்துக் கொள்ளுங்களா, வரக்கூடியதாக இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப உலகளாவிய ரீதியில என்ன நடக்குது? அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் யுத்தம் நடக்குது. இதுல கூடுதலாக பேசப்படக்கூடிய விஷயம் என்ன? அணு ஆயுத பயன்பாடு. அப்போ ஒரு டைரக்டர் இருக்கார், யாரு? சர்வதேச ரீதியில அணு ஆயுத பயன்பாட்டினை கட்டுப்படுத்துகின்ற ஆணைக்குழுன்னு ஒன்று இருக்கு. சர்வதேச அணு ஆயுதம், அணுசக்தி என்று சொல்லுவாங்க. நாளைக்கு இந்த கேள்வி ரிஜிஸ்டார் சைஸ் எக்ஸாமுக்கு வந்தது. சர்வதேச அணுசக்தியினுடைய தலைவர் யார்? எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு. கத்துக்கொள்ளுங்க. இதுகளத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்களா. சரி, ரைட். அடுத்தே பாருங்க. அப்ப இதுல சொல்லுது 27. 4வது பாருங்க, ரெட்பானா அறிக்கை. அதை இங்கிலீஷ்ல எழுதி கொள்ளுங்க. ரெட்பர்னா 1946 எஸ்டாப்ளிஷ். சேவ் த சில்ட்ரன் இதுதான். ரைட். சிறுவர்கள் தொடர்பில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சிறுவர்கள் தொடர்பில் சர்வதேச ரீதியாக செயற்படக்கூடிய தொண்டு நிறுவனம். இது ஐக்கிய நாடுகளுடைய ஒரு அமைப்பு. சிறுவர்கள் தொடர்பிலே செயற்படக்கூடிய ஒரு இது சேவ் தி சில்ட்ரன். இது கேள்விக்கு வாராது. ரெட்பர்னா 1946. ரைட். அப்ப 13வது கேள்வியில் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குகின்றது, நீங்க பார்க்கக்கூடிய கேள்விகள் இருக்குகின்றது. எனவே அதை பார்த்து கொள்ளுங்க. இது டவுட்னா நோட் பண்ணி விடுங்க, முடிய கேளுங்க. சரி, அப்ப 13வது கேள்வியில இவ்வளவு கேள்விகளும் பார்த்திருக்கேன். ரைட். 14 மிக முக்கியமான ஒரு கேள்வி. அழிக்க தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக் கொள்ளுங்க. ரைட். 14 பாருங்க, உங்களுக்கு நான் சேக்குலரே விளங்கப்படுத்தி படிப்பிச்சுட்டு போறேன். 14 கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி கட்டமைப்புல ஒண்ணு 14 நாங்க அன்னும் பார்த்தோம். தரம் ஒன்றிற்கு மாணவர்களை சேர்க்கின்ற பொழுது கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணம் என்ன? பதிவிட குணச்சான்றிதழ், அதுபோல மாணவருடைய பிறப்பு பதிவு. பிறப்பு பதிவு இல்லாவிடின் ஒரு மாணவரை இணைத்துக் கொள்வதற்காக சமர்ப்பிக்கப்படக்கூடிய ஆவணம் உத்தேச வயது பதிவு சான்றிதழ். சரிதானே? இது உங்களுக்கு தெரியும். இப்ப இதுல உங்களுக்கு
ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கிறேன்னு பாருங்க. இது வந்து தர ஒன்றிற்கு பாடசாலை மாணவர்களை சேர்த்துக் கொள்வதற்கான சுற்றறிக்கை. சரியா? இதுல எங்களுக்கு இந்த 14வது கேள்வி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்டார் மார்க் போட்டுக்கொள்ளுங்க. இந்த பாருங்க, இதுல நிறைய டவுட்கள் வருது. முதலாவது என்ன வருது? பாருங்க, எத்தனை வயது பூர்த்தியா இருக்க வேண்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதுதான் கேள்வியா? போன முறை கேள்வி வந்தது 5 5.5 4.5 அப்படியான டவுட்கள் இருக்குகின்றது. முதலாவது பாருங்க என்ன சொல்கின்றார்கள். பாடசாலைக்கு அனுமதிக்கு வருடத்தின் ஜனவரி மாதம் 31ஆம் தேதி பிள்ளையின் வயது 5 வருடங்கள் பூர்த்தியாக இருத்தல் வேண்டும். 5 வருடங்கள் பூர்த்தியாக இருத்தல் வேண்டும். சரியானே? பாருங்க, வயதை உறுதிப்படுத்துவதற்காக பிறப்பு சார்ந்து பெற்றுக் கொள்ளப்படல் வேண்டும். அதற்கு பதிலாக பிறந்த தேதியை உறுதிப்படுத்துவதற்கு பிறப்பு மற்றும் மரண பதிவாளர் உரிய மாவட்ட மேலதிக வழங்கப்பட்ட அனுமான வயது சான்றிதழ். ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பந்தியில மட்டும் உங்களுக்கு 2 கேள்விக்குரிய விடைகள் இருக்கு. ஒரு கேட்பாங்க, தரம் ஒன்றில் மாணவர்கள் இணைத்துக் கொள்வதற்கான குறைந்தபட்ச வயது யாது? சில பேர் 5.5 வயது என்று எழுதுகிறாக்களே இருக்கிறீங்க. எத்தனை வயது குறைந்தபட்சம்? 5 வயது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? 5 வயது. அடுத்து என்ன இருக்குன்றது? மாணவரை சேர்த்துக் கொள்வதற்கான என்ன சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணம் என்ன? பிறப்பு சான்றிதழ். அது இல்லாட்டி என்ன? அனுமான வயது சான்றிதழ். சரி, இதை வச்சு இன்னொன்னு உங்களுக்கு இருக்கு. என்ன இருக்கு? இல்லைங்க, காற்று எல்லாமே உங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே படிப்பித்திருக்கிறேன். சரிதானே? எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியும் தந்திருக்கிறேன். எங்கெங்க கேள்விகள் எப்படி எப்படி உருவாகுங்கிற விஷயமும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். இதை வச்சு இது இப்ப நீங்க படிப்ப இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு என்ன ஒரு ரிமைண்ட் பண்ணிட்டு போற ஒரு கிளாஸஸ் தான் போகிறது. இதை வச்சு உங்களுக்கு அந்த ஒரு கேள்வி ஒன்று நீங்க பாத்தீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் படிப்பிச்சுட்டு இருந்தேன். சரியா? ரைட். இந்த இருக்கு முன்பிள்ளை பருவ கல்வி, அதுபோல என்ன இருக்குகின்றது, மற்ற ஆரம்ப கல்விகள், இதுகள்லாம் நாங்க பார்த்தோம். இதுல நாங்க வந்து பார்த்தோம் என்னென்றால், அந்த முன்பிள்ளை பருவ கல்வி வழங்கப்படக்கூடிய வயது இல்லை என்று சொல்லி ஒன்று பார்த்திருக்கிறோம். சில இடங்கள்ல 3 தொடக்கம் 5 அப்படி எல்லாம் இருக்கு. இதுல என்னென்றால் 5 வயது 2 வருஷம் தான் முன்பள்ளி பாடசாலையினுடைய காலம் இல்லை. இதுல எங்களுக்கு தெளிவா இந்த இதுல கடைசியா வந்த இந்த கல்விக் கொள்கை மாற்றங்கள்ல இந்த காலம் இதுல போடல. பாருங்க, முன்பிள்ளை பருவ கல்விங்கிறது ஈஸியா அந்த ஏர்லி சைல்டு எஜுகேஷன்ங்கிறத சொல்றேன். இதுல எங்களுக்கு போடல. ஆனால் அடிப்படையா இருக்கிற விஷயம் என்ன? 2 வருடங்கள் இருக்குகிறது. அந்த 2 வருடங்களும் என்ன வரப்போகிறது? 4 5 அதாவது 5 கம்ப்ளீட் ஆகினாத்தான் அங்க என்ன செய்வாங்க, இதுக்கு போவாங்க. சரியா? ரைட். இப்ப நாங்க பாக்குறோம் என்ன? இத பார்க்கிறோம். இப்ப எங்களுக்கு 14வது கேள்வி பாருங்க. முன்னுரிமை இறங்கு வரிசை கொண்ட விடை பின்வருவனவற்றுள் எது? இறங்கு வரிசை. அப்ப முதலாவது யாருக்கு இங்க முன்னுரிமை கொடுக்காங்க இந்த பகுதி? ரைட். முதலாவது யாருக்கு வருகின்றது? பாடசாலையில் அண்மையில் வசிப்போரின் பிள்ளைகள். அப்ப முதலாவது என்ன வரப்போகிறது? இறங்கு வரிசைன்னா கூடினத்துல இருந்து குறைஞ்சிட்டு வரணும். அப்ப அண்மையில் வசித்தல். இப்ப முதலாவது, 3வது, 4வது. 2வது என்ன இருக்கிறது? பாடசாலையின் பழைய மாணவர். பாருங்க, பழைய மாணவர் அடிப்படையில். அப்ப 3வது விட வந்துடும். அதுக்கு பிறகு என்ன வருகின்றது? கற்கும் சகோதர சகோதரிகள். அதுக்கு கல்வி பணிக்குழு. இந்த 6ஐ நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது 6ஐ நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? சரியான அண்மையில் வசிப்போர். எல்லாத்தையும் நோட் பண்றது, இதை மட்டும் நோட் பண்ணுங்க. நான் எது உங்களுக்கு தேவைன்னு சொல்றேன், அதை மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டு கொள்ளுங்க. சொல்லி முதலாவது யாரு? அண்மையில் வசிப்போர்.
ரெண்டாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க, பழைய மாணவர் இல்ல என்னன்னா உங்களுக்கு பிடிஎஃப் போட்டா நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க. இதுல அவங்க எல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. நான் சொல்றத மாத்திரம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு கேள்வி எது எது வரும், எப்படி எப்படி வரும்னு சொன்னா அதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த முதலாவது பந்தியில் இருக்கிற பொழுது கேள்வி வரும். இந்த 3.0 வரும். இதுக்கு அப்புறம் பெர்சன்டேஜ் இருக்கு, அது மட்டும் தான் கேள்வி வரும். அவளையும் பாத்தீங்கன்னா சரி, எல்லாத்தையும் நீங்க படிக்க போனீங்கன்னு கேள்வி சாயுது. அப்ப முதலாவது என்ன இருக்கு, அண்மையில் வசிப்போ, இரண்டாவது ஓபி, அப்படி ஷோர்ட்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பழைய மாணவர், மூணாவது கல்வி கற்கும் சகோதர சகோதரிகள், நாலாவது கல்வியோடு தொடர்பான அரசு உத்தியோகத்தர்கள், ஐந்தாவது இடமாற்றம் பெறும் அரசு உத்தியோகத்தர்கள். கவனமா பாருங்களா, நாலாவது கல்வியோடு தொடர்புடைய அரசு உத்தியோகத்தர்கள், அஞ்சாவது இடமாற்றம் பெறும் அரசு உத்தியோகத்தர்கள், அது வித்தியாசம். ஆறாவது வெளிநாட்டிலிருந்து திருப்பி. அடுத்த விஷயம் பாருங்க, இது நான் உங்களுக்கு முதலாவது பேப்பர்லயே படிப்பிச்சுட்டேன். நேர்முக பரீட்சை ஊடாக தெரிவு செய்யப்பட வேண்டிய எத்தனை? 35 பேர். மொத்தம் எத்தனை பேர் இருக்க வேண்டும்? 5 பேர். மொத்தம் எத்தனை பேர்? 40 பேர். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய கேள்விக்குரிய ஆன்சர்ஸ் இதுல இருக்கு உங்களுக்கு, சரியானே? அதுக்கானதான் உங்களுக்கு சில பேர் எனக்கு என்னண்டா, நீ வேற எங்கெல்லாம் படிச்சு போட்டு எனக்கு அந்த சாட் பாக்ஸ்ல போடுறீங்க சார், அதுல இப்படி இருக்கு இதுல அப்படி இருக்குன்னு சொல்லி, அதனால உங்களுக்கு எவிடன்ஸோடய படிச்சுட்டு போகும். சரி, இதுக்கு பிறகு நீங்க எங்கேயுமே இது சம்பந்தமா நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கு பெர்சன்டேஜ் இருக்கு உங்களுக்கு காற்று. சரியா? அப்ப இதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நேர்முக பரீட்சை 35, 5 பேர் என்ன விசேட, இது மொத்தம் 40. சரியானே? இதுல பாருங்க, உங்களுக்கு நான் அண்டும் விளங்கப்படுத்தினேன். அரச பாடசாலையில கையெழுத்த ஆண்டு எத்தனையாம் ஆண்டு? 1960. அப்ப 61, அது இன்னொரு ஏற்பாடு. சரியானே? அது எடிஷனலா மாறுது. 60, 61 ஆண்டு கேட்டா உதவி பெறும் பாடசாலைகளை பொறுப்பேற்ற ஆண்டு 60 தான். மினிமம் ஸ்டூடெண்ட் எத்தனை? 35. இல்ல அது இருக்கு, உங்களுக்கு இருக்கு. சரியா? மினிமம் மேக்சிமம் இருக்கு. மினிமம் 35, குறைந்தபட்சமான ஒரு 35. ரைட். 1960. சரியா பாருங்க, 60. 1960ஆம் ஆண்டு இலக்கம். கவனமா நீங்க 60. 61 என்ன? எடிஷனலா வந்து சேக்குலர்ஸ் 60 தானா? அதுல நீங்க இந்த மாற்றம் படக்கூடாது. ரைட், இது ஒரு விஷயம். 61 என்னன்னா எடிஷனல். முதலாவது வாரம் 1960ஆம் ஆண்டு திரும்ப என்ன செய்யறாங்க, மேலதிக ஏற்பாடு. பாருங்க, எடிஷனல் ஏற்பாடு. அவ 60ஆம் ஆண்டு சேக்குலர் வந்துட்டு, சட்டம் வந்துட்டு, 61 எடிஷனல் தான். அப்ப உதவி பெறும் பாடசாலைகள் அரசாங்கம் பொறுப்பேற்ற ஆண்டு, சமய பாடசாலைகள் பொறுப்பேற்ற ஆண்டு 1960. அது நீங்க மறக்கூடாது. செக்ஷன் 5ஆம் இலக்கு. ரைட். 4.3 பாருங்க, மிக முக்கியமான விடை என்ன? தரம் ஒன்றிற்கு மாணவர்கள் சேர்க்கின்ற பொழுது சிங்களம் தமிழ் மொழியில் மாத்திரம், ஆங்கிலம் வராதா பார்த்துக்கொள்ளுங்க. ரைட். இதை சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நேர்முக பரீட்சையில் இருக்கிறார்கள் யாரு? 5 பேர். மெம்பர்ஸ் வந்து 5 பேர். அதிபர், ஆரம்ப பிரிவு, சிரேஷ்ட ஆசிரியர், அடுத்து என்ன? எஸ்டிசி ஓபி 5 பேர். எஸ்டிசி ஓபி 5 பேர். சரியானே? இந்த அறிக்கை பெர்சன்டேஜ். இப்ப நீங்க மேல 6 வெளியே நீங்க அந்த 6 பக்கத்துல இந்த பெர்சன்டேஜ் போடுங்க. இதுதான் படிக்கிற விஷயமா, தனியே எழுத போகக்கூடாது. நீங்க ஆல்ரெடி எழுதினதுக்கு பக்கத்திலே இதை நோட் பண்ணிக்கொண்டீங்கன்னு வச்சுக்க. 50, 25, 14, 6, 4 உண்டு. இதுதான் விஷயம். இப்படித்தான் படிக்கணும் நீங்களும். பக்கத்துல நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
இதெல்லாம் இனி எல்லாமே சேக்குலர் தானா, உங்களுக்கு சேக்குலர் வச்சு வச்சே படிச்சு விளங்கப்படுத்திட்டு போறோம். நாங்க இடைக்கிடைக்கு உங்க கிளாஸஸ் போட்டு கூடுதலா செய்வோம். ஒரு பேப்பர் தான் யோசிக்காங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் இதுலயே போகும். உங்களுக்கு தனித்தனி உங்களுக்கு வேற இதுல கிளாஸ்ல படிப்பிக்கிறது இங்க உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு போறேன். அப்ப இவ்வளவுதான் விஷயம். அப்ப ஒரு தரம் ஒன்றுக்குரிய மாணவர்களை சேர்க்கின்ற பொழுது கேட்கப்படக்கூடிய கேள்வியில முதலாவது கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த மாணவர்களுடைய வயது குறைந்தது எத்தனை வயது இருக்க வேண்டும்? சரியானே? 5 வயது. சரியா? அடுத்தது என்ன கேட்கிறாங்க உங்களுக்கு? சேர்க்கப்படுகிற மாணவருடைய பிறப்பு பதிவு சான்று இல்லாவிடின் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணம் என்ன? அனுமான வயது. சேர்க்கப்படுகின்ற மாணவர்களுடைய நேர்ம பரீட்சையினூடாக தெரிவு செய்யப்படக்கூடிய மாணவர் எத்தனை? 35. படைகள் முப்படைகள் இருக்கிறவங்க எத்தனை பேர்? 5 பேர். மொத்தம் 40 பேர். தெரிவு செய்ய கிரேட் 1க்குரிய மாணவர்கள் அனுமதியின் போது உள்ளடக்கப்படும் பகுதிகள் என்ன? அண்மையில் வசிப்போர் 50%, ஓபி என்ற 25%, ஏற்கனவே படிச்ச பிள்ளைகளுக்கு 14%, கல்வியோடு தொடர்புடைய அரசு உத்தியோகத்தோர் 6%, பொதுவான அரசு உத்தியோகத்தோர் 4%, வெளிநாட்டில் இருந்து வந்த 1%. தரம் ஒன்றுக்கு என்ன? தமிழ்ல அல்லது சிங்களத்துல மாத்திரம் சேர்க்கலாம். அப்ப அவங்க வந்து சிம்பிளான விளக்கம். சரி, ரைட். அப்ப இதோட முடிஞ்சு. அப்ப 14வதுக்கு விடையில வரப்போகுது எங்களுக்கு 3வது விடை. சரி, 14க்கு என்ன போறீங்க? 3வது விடை. ரைட். 15 பாருங்க. 15 அப்டேட்ஸ். இப்ப உங்களுக்கு தமிழ்ல தரம் ஒன்றுக்கு சேர்க்கின்ற மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனை சொல்லிட்டோம்? எத்தனை சொன்னோம்? மொத்தம் 40 புள்ளிகள். 35 நேர்முக பரீட்சை, 5 பேர் யாரு? படைகளுடைய பிள்ளைகள். மொத்தம் 40. சரி, நேர்முக பரீட்சை தனியை கட்டா 35 எழுதும். அடுத்து மிக முக்கியமா, தற்போதைய அரசாங்கம் பாரம் எடுத்ததுக்கு வந்திருக்கிற கேள்வி அது கட்டாயம் எதிர்பார்க்கின்ற கேள்வி. இது இது 15வது கேள்வியா? கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. நான் எதிர்பார்க்கிறேங்கிற சொல்லுறது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நான் சொல்றேனே, தற்போதைய அரசாங்கம் வந்ததற்கு பிறகு என்னென்னத்தை எல்லாம் செய்தாங்களோ, என்னென்ன சைக்குலர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்களோ, அதெல்லாம் கேள்விக்கு வரும். நாளைக்கு அதுகளைத்தான் உங்களுக்கு படிப்பிச்சுட்டு நீங்க ஏற்கனவே வந்து படிச்சிருப்பீங்க. இது இப்ப அடுத்த சைக்கிள்ஸ் அப்டேட் இப்ப இது போன மாசம் 3ஆம் மாசம் 31 அப்டேட் ஆன கேள்வி. ரைட். இப்ப 15க்கு ஒரு ஆள் விட ஒன்னு போட்டீங்க. எதை பார்த்து போட்டிருப்பீங்க? பழைய சைக்கிளரை பார்த்து போட்டிருப்பீங்க. ஆனா புது சைக்கிளர் என்ன மாறிச்சு. இதுதான் மிக முக்கியம். ஒரு ஆள் போட்டிருக்கிறீங்க 15க்கு ஒன்னு விட போட்டிருக்கிறீங்க. எதை வச்சு நீங்க விட போட்டீங்க? பாருங்க புது சைக்கிளர் என்ன சொல்லுது. ரைட், எழுதி கொள்ளுங்க. படிச்சுட்டே போங்கள. இப்ப பாருங்க இதுல. ரைட். 2 முதல் தரம் 5 வரையில் ஒரு வகுப்பில் இருக்க வேண்டிய அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச மாணவர் எண்ணிக்கை. அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எத்தனை? 40. சரியா? 6 தொடக்கம் 11 வரையிலான இருக்க வேண்டிய மாணவர் எண்ணிக்கை 45. வகுப்பொன்றில் மாணவர் எண்ணிக்கை மற்றும் ஒரு தரத்தில் உள்ள பார்த்துக்கொள்ள சமாந்தர வகுப்புகளின் எண்ணிக்கை. அப்புறம் வகுப்புல எத்தனை இருக்க வேண்டும்? இதன்படிதான் இருக்க வேண்டும். அப்ப 2 தொடக்கம் அதிகபட்ச மாணவர் எண்ணிக்கையா? குறைந்தபட்சம் எத்தனை? 35. அப்ப 40, 45. ஏற்கனவே ஒரு சைக்கிளர் வந்து மாறி அது இப்ப திருத்திட்டாங்க. ரைட்.
அடுத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இருக்கிறது ஈனா. சரியா? அடுத்து 16வது கேள்விக்கு வருதுங்க. 16வது கேள்விக்கு 15 கொண்டா விட சரி 15 கொண்டு ஒரு அளப்பது போட்டு ஆன்சர் சரிதான். ரைட். இதுல சொல்றாங்க பாருங்க, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சமாந்தர வகுப்புகளை 16க்கா தேசிய பாடசாலை ஒன்றில் சமாந்தர வகுப்புகளை கொண்டு நடாத்துவதற்கு அனுமதி வழங்குபவர் யார்? தேசிய பாடசாலை என்றால் நிரல் அமைச்சின் கட்டமைப்பு குழு. பாருங்களேன், இதுல இருக்க தேசிய பாடசாலையில் மாகாண பாடசாலையில் மாகாண கட்டமை குழுவும் தேசிய பாடசாலை சொன்னா நிரல் அமைச்சு. 15க்கு 3வது விட மாகாண கட்டமைப்பு குழுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மாகாண பாடசாலையில் இந்த அமைச்சின் கட்டமைப்பு குழுங்கிறது நிரல் அமைச்சுன்னு சொல்றியா? கல்வி அமைச்சு அல்லது மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிற எல்லா அமைச்சுகளையும் நிரல் அமைச்சுன்னு சொல்லுவாங்க. மாகாணத்துக்குள்ள வாரத்தை சும்மா மாகாண அமைச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப தேசிய பாடசாலையில ஒரு புதிய தரத்தை உருவாக்குறதுக்கும் புதிய வகுப்பு உருவாக்குறதுக்கு அனுமதி வழங்குவது மாகாண பாடசாலையில மாகாண கட்டமைப்பின் குழு. இங்க யார் வழங்குவா? தேசிய பாடசாலைன்னு சொல்லி சொன்னால் ரைட் அமைச்சின் கட்டமைப்பு குழு அல்லது நிரல் அமைச்சின் குழு. இது இப்ப அங்க நாம இதுக்கு பார்த்த மாதிரி தான், கிரேட் 1க்கு அட்மிஷனுக்கு பார்த்த மாதிரி தான் யார் யாரு என்னென்ன இதுகள்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அது எங்களுக்கு பெருசா கேள்விக்கு வாரது இல்லை. பின்னரிக்கிறதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு பெருசா இதுல ஸ்ட்ரக்சர் உள்ளுக்குள்ள இருக்கிறது தான், அது எங்களுக்கு பெருசா கேள்விக்கு வராது. இப்ப இதுல உள்ள இந்த செக்குலர் படி எங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற 45 மாணவர்கள் சொல்லி அதிகபட்ச மாணவர்களுக்கும் அதிகரிக்கப்பட்டிருக்கு. சரியானே, அதை பார்த்துக்கொள்ளுங்கன்னு சரி. ரைட். பதினேழு பாருங்க. சரியானே, இப்ப 14க்கு விட 3, 15 கொண்டு 16க்கு 3. 17க்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பின்வரும் 17 நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. இது ஒரு சிங்கள பேப்பர்ஸ்ல இருக்குன்ற ஒரு கேள்வியும் ஏனைய பாஸ் பேப்பர்ஸ்ல கடந்த காலங்களில் வந்த கேள்வியும், பின்வருவனவற்றுள் கற்புல செவிப்புல சாதனங்களை திட்டமிடல் தயாரித்தல் ஆகியவற்றுக்கு மிக பொருத்தமான முறையாது ஆசிரியர் மாணவர் ஆகியோரின் பங்களிப்புடன் தயாரித்தல். 17 3வது விடையா? 17க்கு 3வது விடை. அதான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பி நீங்க வாசிச்சு அதுல எது உங்களுக்கு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். நான் சொல்ற விஷயங்களை நோட் பண்ணி எடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு கூடுதலாக நீங்க பார்க்கறது இல்லை. எது வேணும் அதை மட்டும் உங்களுக்கு சொல்லித்தாரு. சரியா? நீ பிடிஎஃப் போட்டு சும்மா தான் டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. அதை விட எது கேள்விக்கு வரும்னு சொன்னா அது உங்களுக்கு இது மட்டும் இல்லை. பிடிஎஃப் 25-30 பிடிஎஃப் இருக்கு. இதுல மட்டும் உங்களுக்கு 5-6 பிடிஎஃப் தான் இந்த பேப்பர்ல போட்டு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் பேப்பர்ல 2-3 போட்டு வைக்கிறேன். சரியானே, அடுத்த பேப்பர்ஸ்ல மிச்சம் போடுறேன். அப்ப உண்டை மட்டும் வச்சு நீங்க செய்யாதீங்க, நான் சொல்லி தரத்தை எடுத்துட்டு போங்க. ரைட். 18வது கேள்வி மிக முக்கியமான கேள்வி, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வி. 18க்கு சொல்லுங்க பார்ப்போம். திறன் மதிப்பீட்டு பரீட்சை எத்தனை வரும்? திறன் மதிப்பீட்டு பரீட்சை எத்தனை வரும்? 18. ரைட். எத்தரம்? 9வது தரம். தரம் கிரேட் 9. விட உண்டு. விட உண்டு. சரியா? கட்டாயம் பார்த்துக் கொள்ளுங்களா. எதிர்பார்க்குன்னு இன்றைக்கு உங்களுக்கு தெரியுமா? பார்லிமெண்ட்ல கௌரவ யாரு கல்வி அமைச்சர் பிரதமர் அவர்கள் என்ன அறிவிச்சாங்கன்னு சொல்லி, தரம் 6ஆம் ஆண்டிற்குரிய புதிய கல்வி சீர்திருத்தம் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட போகுது? ஜனாதிபதி பார்லிமெண்ட்ல சொல்றாங்க. சாரி, பிரதமர் பார்லிமெண்ட்ல சொன்னா எத்தனையாம் ஆண்டு? எத்தனையாம் ஆண்டு? 2027. அது ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். இன்றைக்கு அதை ரீகன்ஃபார்ம் பண்ணலாம். ரைட். 19வது கேள்வியை பாருங்க.
அதுல நிறைய கேள்விகளுக்குரிய விடைகள் இருக்குகிறது. ஸ்கிரீன்ஷாட் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரியானே? Right. ஊட்டச்சத்து வேலை திட்டத்தினை முன்னெடுப்பதற்கு உதவி அளிக்கும் சர்வதேச அமைப்பு யாது? இதெல்லாம் கிட்டத்தட்ட 163 பேஜ். சரியானே? அதாவது 2027ஆம் ஆண்டுல என்ன செய்ய போகுதுன்னா அரசாங்கம் கிரேட் 1க்குரிய அட்மிஷனை செய்ய போகுது. ரைட். இதுல நீங்க கொள்ளை ஐசியத்தோட உங்களுக்கு நான் இதை காட்டிட்டு போறேன், விடைகளை நீங்க பார்த்துக் கொள்றதுக்கு தான். இப்ப இதுல வந்து என்னன்னா 2020 அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிற வேலை திட்டங்கள்ங்கிறதால இதில் சம்பந்தமா கட்டாயம் நீங்க பார்க்கணும். சரியா? இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எல்லாம் தேவையில்லை, நான் ஆக்சஸை மட்டும் உங்களுக்கு காட்டிட்டு போறேன். 4வதுன்னு சொல்றீங்க, அது பிள்ளை. ரைட். பாருங்க, சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து வேலை திட்டம் தொடர்பிலான இது வந்து 2024 சென்சஸா பார்க்கப்படாது. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், அப்டேட் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஆனா இதுல சிலதுகள் வந்து சின்ன சின்ன மாற்றங்களோடு இருக்கும், இதுகளை பார்த்துக்கொண்டீங்கன்னு தெரியும். ரைட். இதுகள் தான் இருக்கு ஒவ்வொன்றும். சரியானே? இந்த பாருங்க, சாரி, இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னது. அப்ப ரைட், பார்த்துக்கொள்ளுங்க. 3-5 ஏர்லி சைல்டு டெவலப்மெண்ட் எஜுகேஷன் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு இடத்தை பார்த்தா தான் உங்களுக்கு நான் சொல்லணும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. Ensuring all children aged 3 to 5 have access to high quality education. For the access of formal early child development education, all children age 3 to 5 years. Note பண்ணிக்கொள்ளுங்களா? 3-5. அடுத்தது பாருங்க, 2 years. So 2 kilometers. Establish an early child development education center for every child within 2 kilometers from their home or parents' workplace. Note பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு 3 விஷயம் இருக்கு. போன வகுப்புல விளங்கப்படுத்தினேன். இப்ப ஒரு ஒரு புதிய ஒரு பாடசாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டிய இந்த சதுர கிலோமீட்டர் எத்தனை? 2 கிலோ, குறைஞ்சது 2 கிலோமீட்டர் இருக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி ஒன்று இருக்கலாமே, சாரி 3 கிலோமீட்டர். சரியானே? இப்ப புதுசா ஒரு இலங்கையில் இருக்குகின்ற பாடசாலைகளினுடைய எத்தனை சதுர கிலோமீட்டருக்கு ஒரு பாடசாலை அமைய பெற்றுள்ளது என்று ஒரு கேள்வி வந்தால், கடந்த காலங்களில் அதனுடைய விட வந்து 6.5 சதுர கிலோமீட்டர். இப்ப புதுசாக வந்திருக்கின்ற சென்ட்ரல் பேங்க் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? 6.7 சதுர கிலோமீட்டர். இது அப்டேட். அப்ப என்ன பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதுல என்ன சொல்றாங்க? ஏர்லி சைல்டு ஸ்கூல்ஸ், ப்ரீ நேஷனரி ஸ்கூல் எத்தனை ஆண்டுக்கு இருக்க வேண்டும்? 3 தொடக்கம் 5 வயசு மட்டும் இருக்க வேண்டும். பிள்ளைகள் எத்தனை கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டருக்கு சதுர கிலோமீட்டருக்கு உட்பட்டதாக, 2 கிலோமீட்டருக்கு உட்பட்டதாக அது இருக்க வேண்டும். சரியானே? ஏர்லி சைல்ட்ஹுட் மாணவர்களுக்காக வேண்டி ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனையினுடைய பேர் என்ன? பேர் என்ன? கேள்விக்கு வரலாம். என்ன வழங்குறாங்க? அதனுடைய பேர் என்ன? குரு அபிமானி. இது வந்து உங்களுக்கு அந்த ஏற்கனவே இருக்கா? இதெல்லாம் நாம பார்த்துட்டோம். இது அந்த தமிழ்ல அப்பது இருக்கிறது, இந்த இதுல இருக்கிறது தான். சரியானே? இங்கிலீஷ்ல இருக்கிறதா நாம அப்ப பார்த்து தமிழ்ல இருக்கிற விஷயம். நம்ம இதுல முக்கியமா ஸ்கூல்களுக்கு என்னென்ன ஃபண்டுகள் வருதுங்கிறத பார்த்துட்டு போவோம். நான் என்னென்ன நோக்கம், நீ திரும்ப எங்க இன்னொரு இடத்த போய் தேடக்கூடாதுங்கிறது நோக்கம். ரைட். இதுல பாருங்க, ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் யாருக்கு கொடுப்படுது? For all the students in grade 1 to 13. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கேள்விக்கு வரும். இலவச 11ஆம் ஆண்டு சில பேர் பார்த்திருப்பீங்க, அப்படி இல்லை. பாருங்க என்ன சொல்றாங்க? 1 தொடக்கம் 13 வரை இலவச பாடநூல் விநியோகிக்கப்படுவது என்ன? 1 தொடக்கம் 13 வரை. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டங்கள், பாடசாலைகள் அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படக்கூடிய வேலை திட்டம். நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
முதலாவது என்ன? மீல் ப்ரோக்ராம், ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் மீல் ப்ரோக்ராம். எவ்வளவு இப்ப காசு கொடுக்காங்க? 100 ரூபாய். இது எத்தனை பிள்ளைகளுக்கு இருக்கா கீழே வரும் உங்களுக்கு எல்லாத்தையும் விளங்கப்படுத்திட்டு போகுது. ரைட். அடுத்தது என்ன? சுரக்ஷா இன்சூரன்ஸ். சுரக்ஷா இன்சூரன்ஸ். அடுத்து என்ன நடக்குது? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ரோக்ராம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ரோக்ராம். சரியானே? இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ரோக்ராம் எது சொல்லு? UNFPA. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. UNFPA என்னன்னு பார்ப்போம். அப்ப என்ன வரப்போ நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ரோக்ராமுக்கு உதவி செய்கின்ற நிறுவனம் வந்து யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட். பாப்புலேஷன் ஃபண்ட், மக்கள் நிதி. ஐக்கிய நாடுகளின் மக்கள் நிதி. ஐக்கிய நாடுகளுடைய மக்கள் நிதி. அடுத்தது என்ன? ஹெல்த் ப்ரொமோஷன் ப்ரோக்ராம். இது எதுக்குள்ள போகுதோ? வெளிக்குள்ள ஜெம் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஜெனரல் எஜுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. நான் உங்களுக்கு கேள்விகளுக்கு மாறத்தை சொல்லிட்டு போறேன். சரியானே? ஒரு சும்மா நான் விளங்கப்படுத்திட்டு போகல, எல்லாமே எதிர்பார்க்கிறேன்னு கேள்வி. அப்ப உங்களுக்கு வரலாம். JEMB விரிவாக்கம் யாது? ஜெனரல் எஜுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். எத்தனையாம் ஆண்டு காலத்துக்கு இது முன்னெடுக்கிறாங்க? 2018 தொடக்கம் 2026. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2018 தொடக்கம் 2026. இதுக்கு உதவி செய்கின்ற அமைப்பு என்ன? ஸ்கூல் மீல். ஸ்கூல் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்கூல் மீல்ஸ் எத்தனை பேர் போகுதுன்னு இருக்கு. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு சொல்றேன்னா அவசரம். இதை நோட் பண்ணிடுங்க. எத்தனை பேரு நான் சொல்லுவேன். அடுத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஜெம் ப்ராஜெக்டுக்கு உதவி செய்கின்ற அமைப்பு எது? வேர்ல்ட் பேங்க். வேர்ல்ட் பேங்க். சரி, உலக வங்கி. ரைட். உலக வங்கி. ரைட். அடுத்தது என்ன போகுது? சானிட்டரி நாப்கின் ப்ரொவிஷன் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்கூல் கேர்ள்ஸ். சில குறிப்பாக பெண் மாணவிகளுக்காக முன்னெடுக்கப்படக்கூடிய வேலை திட்டம் அரசாங்கத்தினால முன்னெடுக்கப்படக்கூடிய என்ன வரும்? சரியானே? எல்லா ப்ராஜெக்டும் இந்த நாம இந்த பாக்குற டாக்குமெண்ட்ல எல்லா ப்ராஜெக்டும் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, எல்லாம் நீங்க படிக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள எல்லா ப்ராஜெக்ட் டீடைல்ஸும் உங்களுக்கு வந்து திரும்ப நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதெல்லாம் உங்களுக்கு கேள்விக்கு அதெல்லாம் சொல்லிட்டு போறேன். சரி. அப்ப ஒரு அரசாங்கத்தால தற்போது அரசாங்கம் முன்னெடுக்கப்படுகின்ற 2 பொதுக்கல்வியில் முன்னெடுக்கப்படுகின்ற 2 வேலை திட்டங்களை குறிப்பிடுங்க என்றால், பாடசாலை மாணவர்களுக்குரிய உணவு திட்டம், சுரக்ஷா காப்புறுதி திட்டம், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ப்ரோக்ராம், ஹெல்த் ப்ரொமோஷன் ப்ரோக்ராம், சானிட்டரி நாப்கின் ப்ரொவிஷன் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்கூல் கேர்ள்ஸ். ரைட். இவ்வளவு எல்லாம் அத்தனை உங்களுக்கு எது தெரியாதோ அத்தனை எடுத்துட்டு போவோம். சரியா? ரைட். அடுத்த நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சுபஹ ஸ்காலர்ஷிப். நோட் போடுங்க. இன்னத்துக்கு இனோவேட்டிவ் டேலண்டான ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபட்டவர்கள் வழங்கி வைக்கப்படல். அவ்வளவுதான் சுருக்கமான விளக்கம். சுபஹ ஸ்காலர்ஷிப். ரைட். இரண்டாவது மிக முக்கியம். எத்தனை மாணவருக்கு வழங்குறாங்க ஸ்காலர்ஷிப்? 1,60,000. கேள்விக்கு வருமா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தரம் 5 புலமை பரிசு மாணவர்களுக்குரிய உதவி திட்டம் நாடளாவிய ரீதியில் வழங்கப்படுகின்ற மாணவர் தொகை யாது? 1,60,000. எத்தனை லட்சம் மாணவர்கள் எழுதினாலும் 1,60,000. சரி. உங்களோட பேப்பர்ல 27வது கேள்விக்கு வாங்க. 27வது கேள்வி என்ன கட்டிக்கிறோம்? 27வது கேள்வி உயர்தர பெண் நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. தற்போதைய அரசாங்கம் என்று வேலை திட்டம் கட்டாயம் என்ன? சுஜாதா தியானி.
27 சுஜாதா தியானி பெண்களுக்கான ஸ்காலர்ஷிப். மத்த எல்லாம் தேவையில்லை, டெவலப் எல்லாம் தேவையில்லை நமக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா? இந்த இது மிக முக்கியம், நோட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளது கலைத்திட்ட மாற்றம். 2029 பாருங்க, இவ்வளவு கலைத்திட்டம் நடக்க போகுது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2026 வராதா? நோட் பண்ணி, நான் சொல்றது மட்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2026 கிரேட் 1, 2027 கிரேட் 6, 2027 கிரேட் 6, கிரேட் 2. இல்ல உங்களுக்கு இது நான் சொல்றத மட்டும் நோட் பண்ணுங்களேன். இல்ல நீங்க எல்லாத்தையும் நீங்க எழுத தேவையில்லைங்கிற, எனக்கு 163 பேஜை நீங்க பார்க்க தேவையில்லை. நான் சொல்றத நோட் பண்ணிக்கலாங்க. திரும்ப திரும்ப நீங்க பார்க்க வேண்டிய இன்னொரு டைமே நீங்க வேஸ்ட் பண்ணாத. இருக்கிற நாள் மிக முக்கியமான நாட்கள். நான் சொல்றத மட்டும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, தேவைப்படாது உங்களுக்கு. 2026 என்ன கிரேட் 1, 2027 கிரேட் 2 அண்ட் கிரேட் 6, 2028 கிரேட் 3, கிரேட் 7, கிரேட் 10. அது மாறு. 2028 மாறு. 2029 கிரேட் 4, கிரேட் 8. கிரேட் 8 ஏன் அடுத்த வருஷம் தான் 6 போகுது, அதனால 2029 கிரேட் 8 வரும். 2029 கிரேட் 11 அது வலிமையா வர மாதிரி வரும். 13க்கு வந்து என்ன வர போகுது, எக்ஸாம் வரும். 2029 2030 கிரேட் 12 அப்படியே வரும். 31 கிரேட் 13 வரும். இதுல 2029 அறிமுகப்படுத்துவாங்க. 2031 அந்த எக்ஸாம் நடக்கும். சரி, அவ்வளவுதான் உள்ள விஷயம். ரைட். ஸ்கூல் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் பிரான்ச் கூடுதலா உதவி செய்யக்கூடிய நியூட்ரிஷன் பிரான்ச்ல இந்த பாருங்க, எங்களுக்கு விடைகள் வரும், அதனால பார்த்து செய்யணும். சரியானே? ஸ்கூல் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் பிரான்ச்ல வந்து உதவி செய்யக்கூடியது நாங்க அப்ப பார்த்த மாதிரி அந்த பாப்புலேஷன் ஃபண்டும் வரும். சரியான? அதே மாதிரி இருக்குகிறது. நோட் பண்ணிக்கணும். 19 கூட 2வது விடையா சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து விலக்கு பாருங்க. பிரைமரி எஜுகேஷன் யூனிசெஃப் நோட் பண்ணிக்கணும். பிரைமரி எஜுகேஷன் யூனிசெஃப், பிரைமரி எஜுகேஷன் யூனிசெஃப். நான் தாரத்தை மட்டும் நோட் பண்ணா போதும். சிஎஃப் கான்சன்ட்ரேட் பண்றா அரச நிதி. ரைட், இதுதான் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம். நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் யாருக்கு போகுது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கேட்டீங்க, அப்ப கேட்டீங்க எத்தனையாம் ஆண்டு? ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். என்ன கிரேட் 1 தொடக்கம் 5 வரையான 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கு முதல் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, மிக முக்கியமான விஷயம். 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்கள், வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்படும். உணவு போசாக்கு உணவு திட்டம்னு ஒரு இன்னொரு சைக்கிள் இருக்கு. அது வரைக்கும் இன்னொரு விஷயம் நீங்க பார்க்கணும். இதை நீங்க மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. 1 தொடக்கம் இன்னொரு இது ஒன்று இருக்கு. சரி, அது வரைக்கும் நாங்க பார்ப்போம். ஸ்கூல் மீல் ப்ரோக்ராம் தான் யாரு ஹெல்ப் பண்றா? வேர்ல்ட் ஃபுட் ப்ரோக்ராம். ஸ்கூல் மீல்ஸ் உணவு போசாக்கு திட்டம். விட இந்த கேள்விக்கு விட சொன்னீங்க 4வது வரும், இதுக்கு வராது. சரியானே? உணவு திட்டம் எதுக்கு ஹெல்ப் பண்ணது? மீல்ஸுக்கா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. போசாக்கு உணவு திட்டம்.
எல்லாம் உங்களுக்கு விளங்கப்படுத்திருக்கோம், நீங்க யோசிக்கவே தேவையில்லை. நோட் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டிஜிட்டலைசேஷன் வேர்ல்ட் பேங்க். வேர்ல்ட் பேங்க் சரியா? பாடசாலையில் நிலப்பரப்படுத்துறது என்ன? டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேஷன் கமிஷன், டிஆர்சி. அப்ப பாடசாலைகள்ல தகவல் தொழில்நுட்பத்துக்கு உதவி செய்கின்ற அமைப்பு உலக வங்கி, நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனம் டிஆர்சி. நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். பாடசாலைகளில் தகவல் தொழில்நுட்பத்தை பிரபலியப்படுத்துவதற்கான நிதியுதவி வழங்குவது உலக வங்கி. நிதியுதவி வழங்குவது உலக வங்கி. உலக வங்கி சரி. நடைமுறைப்படுத்துவது டிஆர்சி, டெலிகம்யூனிகேஷன் ரெகுலேட்டரி கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா. இவ்வளவுதான் இதுல இருக்கிறது. கூடுதலாக நீங்க எது செய்ய தேவையில்லை. ஏற்கனவே நாங்க பார்த்திருக்கிறோம். என்ன இதுகளால வாரது இது என்ன யுனெஸ்கோவால வாரது, யுனெஸ்கோவால வாரது, அதே மாதிரி யாரு யுனிசெஃபால வாரது, வேர்ல்ட் பேங்கால வாரது, ப்ரீ ஸ்கூலினுடைய சகல வேலை திட்ட அபிவிருத்திகளும் சரியான வேர்ல்ட் பேங்கால போகும். அதே போல இதுகளால ஆசிரியர் வாண்மைத்துவ சகலதும் யுனெஸ்கோவால போகும். இதைத்தான் ஒரு ஆள் கேட்டீங்க. இப்ப மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன், ஷட்டவுன்ல போட்டிருந்தீங்க. 19வது 4வது வராதா? பாடசாலை சுகாதார மற்றும் ஊட்டச்சத்து வேலை திட்டத்தின் உதவி அளிக்கும் சர்வதேச அமைப்பு உலக வங்கி. பாடசாலை சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து, போசாக்கு உணவு வேலை திட்டத்துக்கு உதவி அளிப்பதுதான் உலக உணவு திட்டம். இப்ப ஒரு ஆள் கேட்டீங்க, அது எனக்கு இந்த மெசேஜ் போட்டிருந்தீங்க, SESIP பாருங்க. SESIP என்ன நோட் பண்ணிக்கொள்ளுங்க. The secondary education sector improvement program. இதான் போன வகுப்புல உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். காலம் என்ன? ஒரு ஆள் 2021 2026 போட்டிருந்தீங்க. 2021 நான் சொன்னேன் சரியா, எங்க சோர்ஸ் இருக்கு அதோட படிச்சுக்கொள்ளுங்க. ரைட்? இதுக்கு எது உதவி செய்து? ஏசியன் டெவலப்மெண்ட். சிம்பிளான விளக்கம், இவ்வளவுதான் விளக்கம். கூடுதலா நீங்க படிக்க வேண்டியது இல்லை. அப்ப SESIP என்ன சில நேரங்கள் விரிவாக்கம் கேட்கலாம். செகண்டரி எஜுகேஷன் செக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். இதுக்கு உதவி செய்கின்ற நாடு அமைப்பு வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். இதனுடைய காலம் 2021 தொடக்கம் 2025. அவ்வளவுதான் விஷயம். சரி, மத்த வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. இதெல்லாம் வந்து இனிய பேப்பர்ஸ்கள் அந்த இதுகள்ல புக்ல நாங்க பார்த்துட்டு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு அங்க இருக்கின்ற பிரான்ச்சுகள் வந்து எஜுகேஷன் செக்டர்ல இருக்கிற மினிஸ்ட்ரியில இருக்கின்ற பிரான்சஸ் வந்து என்னென்ன வேலைகள் செய்கின்றாங்கிறது தான் இந்த வேலை திட்டங்கள். அப்ப அது உங்களுக்கு பெருசாக பயன்படாது. இதெல்லாம் வந்து இந்த நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இதுகளோட தொடர்படுத்தி வராது. ரைட், ஓகே. இதெல்லாம் வந்து விஷயம். ரைட். அப்ப அவ்வளவுதான் அதுல வந்து விஷயம். இந்த புக்ல வர விஷயங்கள் இதுகள் தான். சரியா? ரைட். ஜெம் பீரியட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2018 தொடக்க 2026. 2018 தொடக்க 2020 ப்ராஜெக்ட். ஓகே. சரி. அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், யூனிவர்சிட்டிஸ். இதுல நிறைய விஷயங்கள் இருக்குகின்றது. ரைட்.
இல்ல எஸ்சி எஸ்ஐபி இப்ப என்ன காட்டணும் உங்களுக்கு? எஸ்சி எஸ்ஐபி இப்ப நான் உங்களுக்கு அதுல காட்டினேன். செகண்டரி எஜுகேஷன் செக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் எத்தனையாம் ஆண்டு? உங்களுக்கு இப்ப ரெக்கார்டிங் இப்போ ஒரு டக்குன்னு போடுவேன்னு கேளுங்கன்னா, செகண்டரி எஜுகேஷன் செக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 2021 2025. சரி, ஓகே. சரி, அப்ப 19 கூட என்ன வரப்போகுது எங்களுக்கு? இரண்டாவது விட வரும். 20 நிறைய விஷயம் வரைக்கும் நோட் பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கு ஒரு கேள்வியா போட்டு ஒரு பேப்பர் செய்யலாம், 10-15 பேப்பர் செய்யலாம் தான். ஆனா ஒவ்வொன்றுக்கு நீங்க ஒரு தடவை தேட வேண்டியவர். அதான் பிரச்சனை. இப்ப எந்த படிப்பிச்ச அனுபவம், படிக்கிற அனுபவத்தில் உள்ள விஷயம் இதுதான். ஒன் ஷாட்ல எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொள்றது அல்ல, ஒரே இடத்துல நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கொள்றது லேசி. இப்ப நீங்க இப்ப பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ, யூனிசெஃப், யூஎன் யார் தலைவர், இத்தனை ஆண்டு இலங்கை இத்தனை ஆண்டு ஜாயின் பண்ணுச்சு, எங்க இருக்கு ஒன் ஷாட்ல எல்லா ஆன்சரையும் ஒரே இடத்துல எடுத்துக்கணும். உங்களுக்கு லேசி. ஒரு கேள்வி இதை ஒரு கேள்வியா போடலாம் தான். போட்டா ஒரு 15-20 பேப்பர் செய்யலாம், ஆனா பிரயோசனம் இருக்காது. ஒவ்வொரு தரமும் ஒரு பேப்பரை தேடுவீங்க. அதனால கோமனா படிச்சுட்டு போங்க. ரைட். 19 பாருங்க. 20வது மிக முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யூஜிசி யூஜிசி வந்து ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டு. யூனிசெஃப் சரி, கேத்ரினா ரோசர். 22வதுல எல்லா கேள்வியும் இருக்கும், எல்லா விடையும் இருக்கும் உங்களுக்கு. ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. யூஜிசி ஸ்தாபிக்கப்பட்டது. விடைக்கு போறதுக்கு முதல் நான் தார தகவலில நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, விடையை பார்ப்போம். சரி, யூஜிசி ஸ்தாபிக்கப்பட்டது 1978 16ஆம் இலக்கம். அப்ப 1978ஆம் ஆண்டு. 80ஆம் ஆண்டு ஒரு கதை சொன்னா நம்பாதீங்க. அந்த இதுல போட்டிக்கு 78ஆம் ஆண்டு சரியான வேணும்னா நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கலாம். யூஜிசி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா சில பேர் 80ஆம் ஆண்டுன்னு சொல்லிட்டு போவீங்க, அப்படி எல்லாம் இல்லை. 78ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கு. சரியா? சில தகவல்களை வெப்சைட்லயும் இருக்கிறதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு, அதையும் நீங்க பார்த்துக்கொள்ளணும். சரி, இது முதலாவது விஷயம். முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். இலங்கையில் சரியானே பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டது 1921. முதலாவது பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி காலேஜ். காலேஜ் அல்ல சிலோன் யூனிவர்சிட்டி காலேஜ். சிலோன் யூனிவர்சிட்டி காலேஜா நோட் பண்ணிக்கொள்ளணும். சில இடங்கள்ல சில முரண்பாடு வரும், நான் காட்டுறேன் உங்களுக்கு. கவனமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சிலோன் யூனிவர்சிட்டி காலேஜ் ராயல் காலேஜ்ல அப்ப ஸ்தாபிச்சுட்டாங்க 1921. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1870 சிலோன் மெடிக்கல் ஸ்கூல். இது கேள்விக்கு வாரதா? மருத்துவக் கல்லூரி, இலங்கை மருத்துவக் கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்ட ஆண்டு எது? 1870. 1875 லோ காலேஜ். லோ காலேஜ். 1884 எக்ரிகல்ச்சர் ஸ்கூல், ஸ்கூல் ஆஃப் எக்ரிகல்ச்சர்.
இதுகள் கேள்விக்கு வாரதா ஆரம்பத்துல தாவிக்கப்பட்டதுன்னு சொல்லி வரும். நோட் பண்ணி கொள்ளுங்க. ஒரே பார்வையில பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு லேசு. 1893 டெக்னிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் டெக்னிக்கல் காலேஜ். இதெல்லாம் கேள்வி இந்த பொதுவாக இதெல்லாம் கேள்விக்கு வரும். நோட் பண்ணி கொள்ளுங்க. யூனிவர்சிட்டிஸ் எப்பெல்லாம் தாபிக்கப்படுகின்றது? இந்த 1978ஆம் ஆண்டு இது வாரத்தால யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் தாபிக்கப்படுது. முதலாக இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்ட யூனிவர்சிட்டிஸ் எத்தனை? 6 யூனிவர்சிட்டிஸ். இந்த 6 யூனிவர்சிட்டி தாபினத்துக்கு முதல் இலங்கையில பல்கலைக்கழகம் சரியானி முதலாக தாவிக்கப்படுவது, பல்கலைக்கழகம் முதலாக தாவிக்கப்படுவது 1942. 1942 யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன். நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, சிலோன் யூனிவர்சிட்டி காலேஜ், சிலோன் யூனிவர்சிட்டி காலேஜ்ங்கிறது வேற, யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோன்ங்கிறது வேற. ரெண்டு வித்தியாசம். இது கொலம்போ யூனிவர்சிட்டி வரும், இது ராயல் காலேஜ் வரும். சரியானே? அப்ப முதலாவது இலங்கையில பல்கலைக்கழகம் தாவிக்கப்பட்ட ஆண்டு 1942. யூனிவர்சிட்டி காலேஜ் என்று சொல்லி வந்து 1921. இலங்கை பல்கலைக்கழகம் தாவிக்கப்பட்ட ஆண்டு 1942. இலங்கை பல்கலைக்கழகம். இலங்கை பல்கலைக்கழக கல்லூரி தாவிக்கப்பட்ட ஆண்டு 1920. சின்ன சின்ன வசனங்கள் வீடுகள் தான் வித்தியாசப்படும், கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப 1942 என்ன செய்யறாங்க? யூனிவர்சிட்டி ஆஃப் சிலோனுங்கிறது கொலம்பையும் பெராதினியும் வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா கொழும்பு யூனிவர்சிட்டி தான் பிரதானமான யூனிவர்சிட்டி. அப்ப அடுத்தது என்ன வருது? 1978ஆம் ஆண்டு யூஜிசி ஸ்தாபிக்கப்படுகின்றது, உயர்கல்வி அமைச்சு வருகின்றது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க? 6 பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. ரைட், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க, கொழும்பு பேராதனி. கொழும்பு, இரண்டாவது பேராதனி. மூன்றாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், வித்தியோதய. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, வித்யோதயா பிரிவினாவாக இருந்ததுதான் என்ன வருகின்றது? ஜெயபுர. சரி, ஜெயபுர பல்கலைக்கழகம். உங்களுக்கு கேள்வி ஒன்று வரும், வித்யோதயா பிரிவினா எப்பல்கலைக்கழகமாக அழைக்கப்படுகின்றது? சரி, ஜெயபுரம். எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியா? 20வது கேள்வி எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. அப்ப வித்யோதயா. இப்ப நாம பார்க்க வித்யாலங்காரதான் வந்து கலனி. கலனி இது 4வது பல்கலைக்கழகம். 5வது என்னண்டா? கட்டுபிட்ட மொரட்டுவ பல்கலைக்கழகம். மொரட்டுவ பல்கலைக்கழகம். அடுத்தது வந்து ஜாப்னா யூனிவர்சிட்டி. இது 6 தான் வந்து என்ன ஸ்தாபிக்கப்பட்ட பல்கலைக்கழகம். அடுத்தது நோட் பண்ணிக்கொள்ளுங்க, எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியா நோட் பண்ணிக்கணும். ப்ரொஃபசர் கபில செனவிரத்ன, பேராசிரியர் கபில செனவிரத்ன தற்போதைய யூஜிசியினுடைய சேர்மன்.
எக்ஸாம் போறதுக்கு முதல்ல எதுவும் சேஞ்ச் இருந்தா அப்டேட் பண்ணிட்டு போங்க. கபில சனிவிரத். ரைட். இந்த ஒரு ஆள் போட்டிக்கிறீங்க. லோ காலேஜ் வந்து சில இடங்கள்ல 1874 இருக்கு சார் என்று போட்டிருக்கிறீங்க. ரைட். நீங்க எத்தனை இப்ப இதுல வெப்சைட்ல போய் பாருங்க. இந்த யூஜிசி 75 இருக்கு. 74ஆம் ஆண்டு எக்ஸ்பிஎல் கொண்டு வந்து சில நேரங்கள் 75 தான் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 முரண்பாடுகள் இருக்கு. ஒன்று என்னென்றால் சட்டம் அல்லது ஸ்தாபிக்கப்படுறது உண்டா இருக்கும், நடைமுறைப்படுத்துவது உண்டா இருக்கும். வேறொரு ஆண்டா இருக்கு. கபில செனவிரத்ன என்பவர் யூஜிசியினுடைய சேர்மனா எதிர்பார்க்கின்ற கேள்விகள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். 21வது கேள்வி 4 விடையும் எதிர்பார்க்கிறது. மினிஸ்டர் எதிர்பார்க்கிறது, செக்ரட்டரிஸ் எதிர்பார்க்கிறது, எஜுகேஷன், பினான்ஸ், பினான்ஸ் இல்ல எஜுகேஷன், அடுத்தது வந்து ஜனாதிபதியின் செயலாளர். ரைட். இது ரெண்டும் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. என்ஐடி சேர்மன் யாரு? அடுத்ததுல பாருங்க, 21வதுல இருக்கு என்ஐடி சேர்மன். அப்ப முதலாவது இவ்வளவு விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. யூஜிசி 78 ஆக்டுகள் 78 தாவிக்கப்படுது. இப்படித்தான் எங்களுடைய காலேஜ் ஆஃப் இருக்கு. இதுல யூனிவர்சிட்டி காலேஜ்ங்கிறது உண்டு, யூனிவர்சிட்டிங்கிறது உண்டு, சிலோன் யூனிவர்சிட்டிங்கிறது உண்டு. சரியா? முதலாவது பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தர் யாரு? அப்படி கேட்க மாட்டாங்க. 6 எது ஸ்டார்ட் பண்ணி சில நேரங்களுக்கு என்னன்னா பல்கலைக்கழகங்கள் முதல் தடவையாக பல்கலைக்கழகங்கள் 1978ஆம் ஆண்டு பல்கலைக்கழகங்கள் ஆணைக்குழுவின் ஊடாக ஸ்தாபிக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகங்கள் எவை? முதலாவது பல்கலைக்கழகம் கொள்முதல், அதுக்கு பிறகு பேராதனை போகும். முதலாவது பல்கலைக்கழக சிலோன் யூனிவர்சிட்டியினுடைய உபவேந்தர் யாரு? சார் ஐவர் ஜெனிங்ஸ். ராணியின் அரசாங்கம் நினைக்கலாம் அவர் எழுதின புத்தகம் ஒன்று இருக்கு, அதெல்லாம் தெளிக்குவாங்க. சரி. அப்ப இதுல மிக முக்கியமா இந்த பிரிவினாக்கள் என்ன பல்கலைக்கழகங்களாக மாறினு கேட்கிறாங்க. கட்டாயம் கலைஞர் யூனிவர்சிட்டி பார்த்துக்கணும். கலைஞர் யூனிவர்சிட்டி வரலாம். ஏன்னா தற்போது இருக்கின்ற நிறைய அமைச்சர்மார் எல்லாருமே அந்த இதுல இருந்து வந்தாக்கள் தான். அப்ப சில நேரம் கலைஞர் யூனிவர்சிட்டியை கேட்கலாம். ராணியின் அரசாங்கம். சரியானே? அப்ப இவ்வளவும் இதற்குள்ள எழுதி விடமில்ல அதுல அழிச்சு கொடுத்து இதுல எழுதி கொள்ளுங்க. அடுத்த எழுதி கொள்ளுங்க. மகாபோல அறிமுகப்படுத்தினது யாரு? எத்தனையாம் ஆண்டு? 1980. யாரு உயர்கல்வி அமைச்சர்? லலித் அத்துலத் முதலி. லலித் அத்துலத் முதலி எதிர்பார்க்கின்ற ஒரு கேள்வி. சரி. ரைட். இந்த யூனிவர்சிட்டி சம்பந்தமா சின்ன ஒரு குழப்பம் இருக்கு. சரி, இவ்வளவு நோட் பண்ணிட்டீங்களே, எடுத்துக்கொள்ளுங்க. நாளைக்கேனா தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. அவசரமா சொல்லிட்டு போறேன்னு நினைக்காதீங்க. ஸ்லோவா நீங்க ரெக்கார்டிங்க பார்த்து மிச்சதுகளை டிசைட் கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு இன்னும் விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு ஒன்று உங்களுக்கு ஒரு பேப்பரா கேள்வியை மட்டும் விளங்கப்படுத்திட்டு போனா உங்களால் சொல்லிட்டு போகலாம் தான். ஆனா அதை விட உங்களுக்கு தேவை ஒன்றோட ரிலேட்டடா என்னென்ன கேள்விகள் வருகுது, எப்படி நாங்க அதை ஆன்சர் பண்ணணுங்கிறதா நீங்களுள்ள தேவை. அப்ப அதால நான் என்னன்னு சொல்லிச்சேன்னா உங்களுக்கு இப்படி படிப்பிச்சுட்டு போறது. சரியா? ஓகே. அப்பதான் அடுத்தது. அப்ப அடுத்ததுக்கு போகும். ரைட். இலங்கையில இருக்குகின்ற சரியானே மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையின்படி அல்லது இலங்கையில் இருக்குகின்ற பல்கலைக்கழகங்களினுடைய எண்ணிக்கை 17. சரியானே? ஆனா யூஜிசியோட அந்த இதுல போட்டிருக்காங்க 19 ஸ்டேட் யூனிவர்சிட்டி. யூஜிசியில போட்டிக்கு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் 19. ஆனா 17 தான் வந்து சரியானே. இதுல வந்து
ஸ்டேட் யூனிவர்சிட்டி 19 போட்டுட்டு உள்ளுக்குள்ள 18 தான் வருகிறது. ஓப்பன் யூனிவர்சிட்டி சேர்க்கிறாங்க. ஆனால் இலங்கையில் உள்ள அரச பல்கலைக்கழகங்கள் 17. நோட் பண்ணிக்கொள்ளும். இதை பாத்தீங்கன்னா 19 இருக்கு யூஜிசி இதுல கைட்லைன் சரியானே. ஆனா உள்ளுக்கு போய் பாத்தீங்கன்னா 18 இருக்கு. எதை ஆட் பண்றாங்க? ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆட் பண்றாங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி என்ன செய்யறது இல்லை, அரச பல்கலைக்கழகம் அரச பல்கலைக்கழகங்கிற அந்த இதுக்குள்ள அதை எடுக்கிறது இல்லை. சரி, மொத்தம் உள்ள பல்கலைக்கழகங்கள் 17. ஆனா யூஜிசியில 19 இருக்கு. மொத்தம் நோட் பண்ண மிக முக்கியமான விடை. கல்வி அமைச்சின் கீழ் உள்ள பல்கலைக்கழகங்கள், எடுகேஷன் மினிஸ்ட்ரி கீழ் உள்ள பல்கலைக்கழகம் 2. பிக்கு பல்கலைக்கழகம், அதனால பிக்கு பாலி பல்கலைக்கழகம் ஒன்று. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள பல்கலைக்கழகம் உண்டு. சர் ஜோன் கொத்தலாவ பல்கலைக்கழகம். தொழில்நுட்ப அல்லது மினிஸ்டர் வொகேஷனல் டெக்னாலஜி 3ஆம் நிலை தொழில் அமைச்சின் கீழ் உள்ள அல்லது தொழில் அமைச்சின் கீழ் அல்லது தொழில்நுட்ப அமைச்சின் கீழ் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்று. யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி. அப்ப இந்த அப்ப உங்களுக்கு வரும் யூஜிசியின் அல்லாத பட்டங்களை வழங்குகின்ற பல்கலைக்கழகங்கள் 4 பல்கலைக்கழகம். பாதுகாப்பு அமைச்சின் கீழ் காணப்படக்கூடிய பல்கலைக்கழகம் சர் ஜோன் கொத்தலாவு பல்கலைக்கழகம். கல்வி அமைச்சின் கீழ் காணப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் பாலி பிக்கு பிக்குஸ். கல்வி அமைச்சின் கீழ் பட்டங்களை வழங்குகின்ற யூஜிசியின் அனுமதி பெறாத கல்வியல் நிறுவனம் NIE தேசிய கல்வி நிறுவனம். உங்களுக்கு போன வகுப்பிலே நான் விளங்கப்படுத்திருக்கேன். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க. அப்ப இப்ப உங்களுக்கு எல்லாம் விளைவித்தானே இதுல சரியானே. எடுகேஷன் மினிஸ்டர் யூனிவர்சிட்டி வந்து பாலி பிக்கு பல்கலைக்கழகம் உண்டு. பிக்குஸ் யூனிவர்சிட்டிஸ் ஒன்று தான். NIக்கு எழுதிக் கொள்ளுங்கள். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் எழுதிக் கொள்ளுங்கள். பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவில் அங்கீகரிக்கப்படாத ஆனால் பட்டங்களை வழங்கும் நிறுவனம் கல்வி அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனம். சரியானே. ரைட். 21 எழுதிக் கொள்ளுங்க. இலங்கையின் தற்போதைய சட்டம். அப்ப 20க்கு விட என்ன உண்டா? 20க்கு விட ஒண்ணு உண்டு. ரைட். 21க்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 21 எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சட்டமாதிபர் யாரு? சட்டமாதிபர். ரைட். முதலாவது வார பரிந்த ரணசிங்கங்கிறவரு சட்டமா அதிகாரி. அடுத்த யாருக்கு? பி நந்தலால் வீரசிங்க யாரு?
சட்ல போட்டீங்க இனாப் சார் குழப்புற மாதிரி இருக்க ஒரு குழப்பமும் இல்லை. நீ குழம்பா மூட்டீங்கன்னா தெரியும். தார நோட்ஸ்ல அழகா எழுதி கொண்டீங்கன்னா வச்சுக்க. நீங்க என்னண்டா எல்லாருமே அந்த நான் சொல்ற மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு விட படிச்சு இது செஞ்சிருப்பீங்க. சரியானே? ஒவ்வொரு கேள்விக்கும் எல்லாரும் தான் நீங்கள் தான் கடந்த காலங்களில் எல்லாருமே 30 கேள்வினா 30 ஆன்சர், அங்கால 20க்கு 1 வேர்ட் ஆன்சர் எழுதிட்டே போயிருப்பீங்க. இன்னொரு பேப்பர் செய்யக்குள்ள அதோட ரிலேட்டட் இன்னொரு கேள்வியும் படிச்சிருப்பீங்க. அப்படிங்கிறது என்னன்னா உங்களுக்கும் அது டைம் வேஸ்ட் ஒன்று இடத்து இருக்கும். ஒரே பார்வையில் இல்லாம இருந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் சொன்னேன், ஒரு கான்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் ஒரு 4 இல்ல 5 கேள்வி தான் வந்துருச்சு. அந்த 4-5 கேள்வி இப்ப உங்களுக்கு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்க இன்னொரு கான்ஸ்டிடியூஷனை போய் படிச்சு இன்னொரு இடத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 2016 12வது ஒழுக்க கோவை சட்டத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த சுற்றறிக்கையில் உள்ள எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லி தரும். இதை நீங்க ஒரு இடத்த போய் தண்டனை வழங்குற என்ன, ஒழுக்காட்டு சபையில என்ன, எத்தனையாம் ஆண்டு சட்டம் இப்படி எல்லாம் படிக்க தேவை. அதனாலதான் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன் கிடையாது. ஒரே பார்வையில் இப்ப இந்த யூனிவர்சிட்டிங்கிறது இப்ப உங்களுக்கு எல்லாம் முடிச்சு. யூனிவர்சிட்டிங்கிற சாப்டர்ல உங்களுக்கு என்ன கேள்வி வந்தாலும் நீங்க செய்வீங்க. அப்படி செய்யறது ஓகே. சரியான கொஞ்சம் நீங்க ஓகே நீங்க படிக்கிற மெதட்டை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க, சிலதுகளை அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. நந்தலால் வீரசேகரங்கிறவர் முதலாவது பரிந்த ரணசிங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். முதலாவதுக்குரிய விட சரியானே. 4வது இருக்கிற நந்தலால் வீரசிங்கரங்கிறவரு இந்த நாட்டினுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநர். மத்திய வங்கி ஆளுநர் சேர்த்து உங்களுக்கு யார் வரப்போகுது? முதலாவது மத்திய வங்கி ஆளுநர் யாருன்னு கேட்டு வரும். அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது மத்திய வங்கி ஆளுநர் நாங்க அண்டு பார்த்துட்டோம். பிரீத்தி பத்மன் சுரசேன யாரு? 3வது இருக்கிறது நாட்டினுடைய நீதி அரசர். முதலாவது இருக்கிறது சட்டமா அதிபர். பிரிந்து பத்மன் ரணசிங்கிறது வந்து நீதி அரசர். தேரத்தின பண்டார யாரு? தேரத்ன பண்டார அந்த அண்மையில பதவியேற்றார் யாரு? இன்னையினுடைய சேர்மன். அடுத்து வந்து நந்தலால் வீரசிங்க சென்ட்ரல் பேங்க். உங்களுக்கு 3 படிப்பிச்சிருக்கேன்னா 3 எதிர்பார்க்கிறது. நீங்க சொங்கல்ல நீங்க பாத்துக்கொள்ளுங்க. ஒன்றையில படிப்பிச்சிருக்கிறது உங்களுக்கு அமைச்சர் மினிஸ்டர்ஸ், எஜுகேஷன் மினிஸ்டர், சரியான பினான்ஸ் மினிஸ்டர் 2 எதிர்பார்க்குது. அதாவது எஜுகேஷன் ஹை எஜுகேஷன் வைப்பாங்க. ஹை எஜுகேஷன் மினிஸ்டர் நாட்டில் இருக்காங்களா? இல்ல. அவங்கதான் யாரு? மினிஸ்டர், நம்முடைய கல்வி அமைச்சர். 2வது என்ன? செக்ரட்டரிஸ். யாரு? எஜுகேஷன் செக்ரட்டரிஸ், பினான்ஸ் மினிஸ்டருடைய செக்ரட்டரிஸ், ஜனாதிபதியினுடைய செயலாளர், பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ். ஒரு காமன் எஸ்எல்ஐஸ் எக்ஸாம் அல்ல காமன் எக்ஸாம் எழுத போனீங்கன்னா இது என்னன்னு வரும்? செக்ரட்டரிஸ் யார் வரப்பா? ஹோம் அஃபேர்ஸ் அல்ல பப்ளிக் அட்மினுடைய செக்ரட்டரி கேட்பாங்க. ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான கேள்விகள் இருக்கு. 3வது என்ன இருக்கு? ரைட், நாட்டின் மிக முக்கியமான பதவிகள் இருக்கின்ற ஆட்கள். அதுல முதலாவது யார் வரப்போகுது? இப்ப நாங்க பார்த்து சட்டமா அதிபர். அடுத்தது யாரு? நீதி அரசர். அடுத்தது யாரு? இப்ப உங்களுடைய கல்வி ஆணைக்குழு, கல்வி ஆணைக்குழு, கல்வி கல்வி என்ஐஇ. அடுத்து யாரு? பரீட்சை ஆணையாளர். அடுத்து புதுசா 2 விஷயம் வந்திருக்கு. ஒன்று யாரு? ஆடிட்டர் ஜெனரல். உங்களை ஒரு ஆளை நியமிச்சு, பெண் லேடி ஒரு ஆளை நியமிச்சிருக்காங்க. ஆடிட்டர் ஜெனரல், பதிவாளர் நாயகம், ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல், சென்ட்ரல் பேங்க். இவ்வளவு பேரையும் பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கேள்வியாவது குறைஞ்சது வரும் எழுதுறதுக்காக. சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, இந்த 30 கேள்வியை முடிச்சு போட்டு முடிப்போமா? கல்வி சாதத்தை ஒத்துறவி நீங்க அழகா செய்யணும். சரி, ரைட். 22 எல்லாம் பார்த்துட்டேன். யுனெஸ்கோவினுடைய சர்வதேச அமைப்பினுடைய பேர் முதலாவது. 2வது இருக்கிறது யாரு?
ரெண்டாவது இருக்கிறது யுனிசெஃபினுடையது, மூன்றாவது இருக்கிறது யாரு, என்ன ஐக்கிய நாடுகளினுடைய செயலாளர் நாயகம், ரைட், நோட் பண்ணிக்கோ. யுஜி இவாசாவா இவர் தான் நோட் பண்ணிக்கோங்க. சர்வதேச நீதிமன்ற நீதியரசர், சர்வதேச நீதிமன்றத்தின் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய தலைவர். நோட் பண்ணிக்கோ. சர்வதேச ரீதியா நான் சொன்ன மாதிரி அந்த அணுசக்தியினுடைய பார்த்துக்கணும். ரைட், இந்த 23 பாருங்க. இப்படி இந்த யூனிவர்சிட்டிஸ ரேங்க் பண்ற விஷயங்கள் இருக்கிறது. அந்த யூனிவர்சிட்டிஸ ரேங்க் பண்ணுகின்ற பொழுது சில 2-3 ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு. இந்த கியூஎஸ்எல் இருக்கு, இன்னொன்று மெல்போர்ன் இருக்கு, அப்படி நிறைய அந்த ரேங்கிங் சிஸ்டம் இருக்கு. கூடுதலாக இந்த கியூஎஸ் வச்சுதான் கூடுதலாக கேள்விகள் வர்றது. இன்னும் 2-3 இருக்கு பார்ப்போம். உலகளாவிய ரீதியில் 2026 ஆண்டு இதுவரைக்கும் ஆனதுல சொல்லப்படுறது MIT. சரி, 21க்கு 1, 22க்கு 1, 23க்கு 1. MIT சொல்லப்படுது. இலங்கையிலேயே கொழும்பு யூனிவர்சிட்டி. இலங்கையில வர முதல் 4 யூனிவர்சிட்டியை பார்க்கணும். சரி, கொழும்பு, பேராதனை, ஜெயப்பூர் அப்படி வரும். பார்த்துக்கணும். சரி, தேசிய கல்வி கல்லூரி ஸ்தாபிக்கப்பட்ட சட்ட ஏற்பாடு சொல்லுங்க. என்னுடைய சட்ட ஏற்பாடு சட்ட ஏற்பாடு 85/28 இலக்கம். எதிர்பார்க்கக்கூடியதா? 24 எதிர்பார்க்கக்கூடியது. 25 பாருங்க. சரியான கூற்றென்ன? இலங்கையின் எழுத்தறிவியத்தில் இலங்கை 2வது நாடு. தெற்காசியாவில் இலங்கை 2வது நாடு. ஆனா இப்ப என்ன 97% வந்துட்டா. ஆனா சென்ட்ரல் பேங்க் அறிக்கை 93.4% இருக்காது. பார்த்துக்கொள்ளு. முடிச்சிடும். 26 பாடசாலை ஒழுக்காற்று சபை, 27 சுஜாதா தியானி பாடசாலை ஒழுக்காற்று சபை. இருபத்தி இப்ப நான் உங்களுக்கு அந்த சேக்குலரை போட்டு காட்டணும். சுஜாதா தியானி. மைக்க மியூட் பண்றேன். என்ன கேள்வியை பெறுங்க. இதோட நாம முடிச்சு கொள்வோம். அடுத்து நாம அடுத்த நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி சிங்கள பேப்பர் ஆன்சைட் பண்ணி போட்டு போடுவேன். நம்ம கட்டாயம் சிங்கள பேப்பர்ஸ் தான் பார்ப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே நோட்ஸில் இப்ப இந்த நான் படிப்பிக்கிறது மட்டும் நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. இன்னும் நிறைய பேர் கிளாஸஸ் நோட்ஸ்கள் இந்த குரூப் ஷேர் பண்ற எல்லாம் படிச்சு எடுத்திருப்பீங்க. அதனால நான் அப்படியானதுல உங்களுக்கு என்ன செய்யறது இல்லை, இது செய்யறதில்ல. ஆனா கேள்விகள் நான் என்ன செய்யறேன், தொட்டுட்டு போகணும் உங்களுக்கு. சரிதானே? நமக்கு எனக்கு நல்ல அனுபவம் என்னடா, எக்ஸாம் பேப்பர்கள் கூடுதலாக நாம ஒன்று எதிர்பார்ப்போம். ஆனா அது ரிலேட்டடான வேற ஒண்ணு வந்துட்டு இருக்கு. யுனெஸ்கோண்டா நீங்க முதலாவது இதுவரைக்கும் வந்த கேள்விகள் உங்களுக்கு தெரியும் தானே. யுனெஸ்கோங்கிற பேரை வச்சு முதலாவது வார கேள்வி யுனெஸ்கோவினுடைய விரிவாக்கம். சரியா? 27 சுஜாதா தியானி. முதலாவது எங்களுக்கு வாரது. சார் எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மகாபோல சம்பந்தம் சொன்னீங்க. மகாபோல ஸ்டார்ட் பண்ணது 1980. அந்த டைம்ல அமைச்சராக இருந்தது ரணில் விக்ரமசிங்க சார். அறிமுகப்படுத்தினவர் அத்லத் முதல் அமைச்சராக இருந்தது அவரு தானே சார்? ரணில் தான் சார். அந்த டைம்ல இருந்தது. 80ஆம் ஆண்டு வந்துட்டாரு ரணில் விக்ரமசிங்க கல்வி அமைச்சர். மகாபோலி அறிமுகப்படுத்தினவர் அத்லத் முதல். ஓகே சார், தேங்க்யூ. சார் இந்த 13ஆம் கேள்வி சார் வழங்கப்படுது போல இந்த தகவல் அறியும் சட்டத்தை பத்தி சொன்னீங்க சார். எப்படி சார் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. சரியானே?
தகவல் அறியும் சட்டம் அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள சரத்து எதுன்னு அத்தியாயம் எதுன்னு கேட்டால் 3வது அத்தியாயம். எது? அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. சரத்து என்ன? அடிப்படை உரிமைகள் அத்தியாயத்துல 14வது சரத்து. 14வது சரத்தின் ஏ ஆன பிரிவில் உள்ளடக்கப்பட்டிருக்கு. 14 அத்தியாயம் கேட்டா 3வது அத்தியாயம். சொல்லுங்க சார். கல்வி அமைச்சின் கீழ் உள்ள யூனிவர்சிட்டியில பாலி பிக்கு மத்தது எது சார்? பிக்கூஸ் போட்டிருக்கேன். பிக்கூஸ் பல்கலைக்கழகம். பாலி பிக்கு மற்றும் பாலி என்று சொல்லி ஒன்று, திரும்ப பாலிஸ் என்று சொல்லி ஒரு பிக்கூஸ் என்று சொல்லி ஒரு பல்கலைக்கழகம். எல்லாம் கிளம்புல இருக்கிற அந்த பிக்கு இதுகளோட தொடர்பானதாக இருக்கு. கேளுங்க. புட்டிஸ் அண்ட் பாலி யூனிவர்சிட்டிஸ் சொல்லி ஹோமாகமையில் ஒன்று இருக்கு. பிக்கூஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா சொல்லி புத்தளம் ரோட் அனுராதபுரத்தோடு இருக்கு. சார், ஜோன் கொத்தலாவையும் யூனிவர்சிட்டி வொகேஷனல் டெக்னாலஜி எது கீழே வரும் சார்? அது சர் ஜோன் கொத்தலா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள பல்கலைக்கழகம் எதன்னு சொல்லி கேட்டால் சர் ஜோன் கொத்தலாவை வருது. பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ள பல்கலைக்கழகம். சரிதானே? சரி சார். அடுத்தது தொழில்நுட்ப அல்லது vocational and technical training. Ministry of vocational and technical training என்று வருது. University of Vocational Technology. யூனியோடெக் பாப்போமே, அது வர்றது மினிஸ்ட்ரி ஆஃப் வொகேஷனல் டெக்னிக்கல் ட்ரைனிங். இது எழுத்துக்கு வலிக்கும் வருமா? அது யூஜிசி அப்ரூவா சார்? யூனியோடெக் யூஜிசி அப்ரூவல், யூஜிசி அனுமதி அளித்துள்ளதுதான் நான் இப்ப சொன்னது. அப்பதான் என்ஐ அது யூனிவர்சிட்டி அனுமதி அளிக்காத பட்டம் வழங்க பல்கலைக்கழகம். என்ஐல நீங்க பட்டம் கொண்டு பெறலாம், ஆனா யூஜிசி அப்ரூவல் இல்லை. அந்த பட்டத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க எங்கேயும் மாஸ்டர் டிகிரியோ அல்லது பிஹெச்டி செய்ய முடியாது. சரி சார், அந்த இது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஜோன் கொத்தலாவையும் அந்த பாலி இதுவும் 19 யூனிவர்சிட்டிக்குள்ள வராதா சார்? அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டிக்குள்ள வராதா? அது அப்படி போன கிட்டத்தட்ட 22 யூனிவர்சிட்டிஸ் வருது. 17 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. 18வது ஓப்பன் யூனிவர்சிட்டி, 19 டிஃபென்ஸ் சர்ஜன் கொத்தலா 19 எடுத்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வர 21. இந்த யூனியோடெக்ங்கிறது 22 யூனிவர்சிட்டி வரும். குழப்பம் ஒன்று இருக்கு. ஆனா ஸ்டேட் யூனிவர்சிட்டி 17 தானே, ஏற்கனவே 15 இருந்து இப்ப 2 17. ஒன்று வவுனியா பல்கலைக்கழகம், அடுத்தது கம்பஹா ஸ்ரீ விக்ரம ஆராய்ச்சி பல்கலைக்கழகம். சொல்லுங்க சார். மகாபுல நீதி 1981 இல்லையா சார்? தானே சொல்றேன், 80 தான் ஆரம்பம். நான் அதான் சொல்றேன், எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் இருக்கு. நான் ஆரம்ப வகுப்புலையும் சொன்னேன். ஒன்று எஸ்டாப்ளிஷ்ட் ஒன்று இருக்கு, இன்னொன்று நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வரும். ஒன்று சட்டம் ஒன்று வந்த ஆண்டு வரும், நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு ஒன்று வரும். இன்னொன்று ஒரு விஷயத்தை முன்வச்சு வரும், இன்னொன்று நடைமுறைப்படுத்த வரும். நமக்கு சொல்லும்போது 80ஆம் ஆண்டு இந்த மகாபுல அறிமுகம் செய்யப்பட்டது. 80ஆம் ஆண்டு அறிமுகப்பட்டு சில நேரம் 81 யூனிவர்சிட்டிஸ் வரக்குள்ள நடைமுறைப்படுத்திட்டு போயிருக்கலாம். நமக்கு இருக்கிற சோர்ஸ் 80 தான். எங்கேயும் 81ங்கிறது என்ன, 81 சொல்லி எங்கேயுமே நமக்கு சரியான ஒரு இது ஒன்று இருக்காது. 80ங்கிறது நமக்குள்ள சோர்ஸ்.
81 சார் 81 அந்த சோர்ஸ கேளுங்க எங்க இருக்கு இப்ப என்ன பாருங்க வேணும்னா உங்களுக்கு இது செய்யலாம் இந்த அறிக்கை முடியலை உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்ன எங்கேயுமே நாம இது செஞ்சுட்டு போகணும் இந்த ஆண்டுகள் பொறுத்த வரைக்கும் இந்த போடுறாங்க பாருங்க. Even though new universities of independent ideas were created, the government maintained its direct control and central administration through the University Grant Commission. Led on Lalit Athulat Mudali as the Minister of Education, developed an initiative to develop the higher education of the country in 1998. The Mahapula Fund, established by him, provided scholarship and much needed funding to higher education. அவர் தான் 80ஆம் ஆண்டு என்ன செய்யறா கொண்டுட்டு வர்றாரு of this day. Until amendments to University Act were made, and only state universities were allowed the grant undergraduate degree. However, this since இதுல என்ன சொல்றாங்க there are currently only 19 state universities in Sri Lanka also. 81ங்கிறதுல வந்து யாரு ரணில் விக்ரமசிங்கே அவங்கள வெடிஃபிகேஷன் வச்சு தான் வந்துருவாங்க. உங்களுக்கு டவுட் என்ன நோட் பண்ணுவீங்க அடுத்ததுல உங்களுக்கு நான் இன்னும் வேணும்னு தேடி பார்த்து கூட கிளியர் பண்ணுவேன். சார் ஓ 24வது கேள்வி வந்து தேசிய கல்வியியற் கல்லூரிகள் ஸ்தாபிக்கப்பட்ட சட்ட ஏற்பாடு வந்து 86 30ஆம் இலக்க சட்டம் தானே? 86 30ஆம் இலக்க சட்டம் தானே? இந்த பாருங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் ஆக்ட் 28 of 1985. சார் எங்க source அது என்ன பாத்தீங்க? இடத்தான் 85 28 தேசிய கல்வியியற் கல்லூரிகள் தானே கேள்வியில கேட்கப்பட்டிருக்குது. சரி நான் கேள்வி பிள்ளையா விளங்கிக்கொள்ள. ஓ சரி ஓகே. தேசிய கல்விகள் மாத்திக்கொள்ளுங்க சரியா 24 86 தான் 86 30. சரியா மாத்திக்கொள்ளுங்க இருப்ப குரூப்லயே போட்டு விடுங்க நான் போட்டு விடுறேன். ஹர்ஷபிர குரூப்ல இருக்கிறீங்க நாளைக்கு ஒரு ஞாபகப்படுத்துங்க எல்லாரும். அது நான் இப்பதான் பார்த்தேன் தேசிய கல்லூரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ரைட் ஓகே சார் 28 3ஆவதுக்கு அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க என்ன ஐயான்னு சொல்லுங்க. 1985 28க்கு என்ன சரி நான் முடிச்சுக்கிறேன் சார் நாளைக்கு அடுத்தது சரிமா.